ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆம், மறுரூப மலையில வந்து பார்த்த விஷயங்கள நடந்த விஷயங்கள வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, ஓகே. நம்ம நேத்திக்கு வந்து ஆ, சாமுவேல் அவர் செத்த பிறகு வந்து அந்த அஞ்சன பார்க்குற ஸ்திரீ வந்து உயிரோட ஆமா. ஹெல்ப் பண்ணது யாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது உயிரோடலாம் வரல. சாத்தான் தான் என்ன பண்றான், அந்த பொய்யான ஆ, வேஷத்த வந்து பண்றான்னு சொல்லி பார்க்குறோம். சாமுவேல் போல. ஆமா. அத ம். அதுவும் வந்து சவுல் பார்க்கல. அத வந்து அந்த லேடி சொல்றத கேட்டுட்டு வந்து இவன் செயல்படுறான். அதுல ஆமா. முக்கியமான விஷயம் பார்க்குறது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் சவுல் வந்து தேவனால் ஆ, புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்காரு. ஸோ ஆமா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அங்க முழுக்க முழுக்க நடக்கிறது சாத்தானுடைய விஷயத்தினால நடக்குது. ஏன்னா தேவனே என்ன சொல்லியிருக்காரு, அஞ்சன பார்க்குறவங்க கிட்ட போகாதீங்கன்னு சொல்லிட்டு. ஏன் ஆமா. சொல்றாருன்னா, அது பொய்யான ஒரு விஷயம்னால. ஸோ அங்க பொய்யிலேருந்து நம்ம வந்து ஒரு உண்மைய வந்து தேட முடியாது. ஸோ அந்த வகையில வந்து அங்க நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, செத்து போனவங்க உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அதான் எவிடன்ஸ் சொல்லி காமிச்சாங்கன்னா, அது நீங்க அது பொய்யிலேருந்து உண்மைய பார்க்க முடியாது. ஓகே. பைபிள் தெளிவா என்ன பண்றதுன்னா, ஆமா. மரித்தோர் ஒன்றும் அறியார்கள். ஓகே. சரி. சொல்லி கரெக்ட்டா ஆமா. போட்டுருக்கு. தேவன் சொன்ன வார்த்தை என்னதுன்னா, ஆ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய். ஓகே. திரும்ப. ம். சாப்பிடும் நாளிலே சாவாய். சொல்லி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைவேறியது. அது ம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது தான் உயிர்த்தெழுதலே வரும்னு சொல்லி பார்க்குறோம். அதுவரைக்கும் எல்லாருமே என்ன பண்றாங்க, நித்திரையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இருக்கா? நம்ம ஆமா. தானியேல் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தோட நம்ம வந்து பார்க்குறோம். எல்லாருமே நித்திரையில தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நடுவுலலாம் வந்து எழுப்ப மாட்டாங்க யாரையுமே. ம். ஓகே. ஸோ அது ஏன் ஆண்டவராக இயேசு பிரேத குழியில் இருக்கும் அனைவரும் என் சத்தத்தை கேட்கும் காலம் வரும் சொல்ற அந்த ஆமா. டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான்னு சொல்லிட்டு அந்த உயிர்ப்பிக்கப்படுவான். சத்தியம் ம். இருக்கு. ஓகேவா? இதான் ட்ரூத். ஆனா ம். இத இத வந்து மாத்துறதுக்காக சாத்தான் என்ன பண்றான்னா, அவனும் அவன் தூதர்களும் வந்து பண்றாங்க. அந்த பண்ற அந்த ம். பொய்யான ஒரு காரியம் தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா மெஜாரிட்டியான ஆ ம். சபையிலயும் சரி, நெறைய பேர் நம்புறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. ம். ஆ. சரி. ஆ அதே போல ஈனோக்கு பரலோகம் போனாரா? சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பரலோகம் போனார்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஈனோக்கு அவர் போகல. அவர் மரணத்தை அந்த மரித்தார். எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. ம். ம். மரணத்தை அது ருசி பார்க்கவில்லை சொல்லி இல்லை. பார்க்குறோம். ம். அந்த வயசாகி மரிக்கல. அவர் என்ன ஆமா. பண்றாரு, வாலிப வயசுலயே இறந்துட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். இறந்துட்டார். அது 365 வருஷமா இருந்தாலும், அவங்களோட பார்வையில அந்த அந்த டைம்ல அந்த உலகத்தோட பார்வையில பார்த்தீங்கன்னா, அவர் 36 வயசுல தான் வந்து இறந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். இறந்தார். ஆமா. அங்க மத்தவங்கலாம் 930, 900 900க்கு எல்லாருமே 900க்கு மேல 877. இது பாதிக்கும் கீழ தான். ம். ஆமா. 77 வயசே 777 வந்து பெருசு தான். ஓகே. ஆமா. ம். ஆனா இவர் பார்த்தீங்கன்னா, அதையும் பாதி தான். ஆமா. ஸோ அதே போல எலிசா எலியா வந்து இல்ல. ம். பார்த்தீங்கன்னா, பரலோகம் போனாரா? சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்ல. அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஆ. எப்படி ஃப்ளைட் வந்து ஏறி அப்புறம் டெல்லியில இறங்குதோ சென்னையிலேருந்து, அந்த ம். மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எலியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தேவனோட ஆவியினால வந்து எடுத்து இங்கே விடப்பட்டு ஏறி அடுத்த இடத்துல வேற இடத்துல வந்து யூதா இறக்கப்பட்டார் தேசத்துக்கு. ம். யூதா தேசத்துல. ஏன்னா அவர்கிட்ட இருந்து எலியா வந்து ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு லெட்டர் வந்து நீ யோராம் யோராம் கேளு. யோசபாத் பையன் யோராம் கேளு. தப்பை வந்து பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா அவர் வந்து லெட்டர் எழுதுறாரு. சப்போஸ் அது பரலோகம் தான் இருந்தாருன்னா அவர் வந்து லெட்டர் எழுதணும்னு சொல்லி தேவையில்லை. அவர் இல்ல. டைரக்டா ஆமா. பரிசுத்தாவி மூலமா அனுப்பிச்சிருக்கலாம். எப்படி தேவன் அனுப்புறாரோ சொல்லிட்டு. ஆனா அந்த ஆமா. மாதிரிலாம் எதுவும் கிடையாது சொல்லி பார்க்குறோம். ம். ஓகேவா? ஓகே. சரி. இப்போ நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் ஆ. கடைசி வசனம். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம். இங்கே நிற்கும் சிலர் ஆம். சொல்றார். ஓகே. ராஜ்யத்தில் மனுஷகுமாரன் வருவதை பார்க்கறதுக்கு முன்னு மரிப்பதில்லை சொல்லி சொல்றாரு. ஆம். அது இங்க போனோம்னா வந்து 17:17 வந்து பார்த்தீங்கன்னா, யாரை யார் கூட்டு போறாங்கன்னு சொல்லி போட்டுருக்கு. 6 மூன்று நாட்கள் யாக்கோ. சொல்லி 6 ஆம். நாட்களுக்கு பிறகு. பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகி யோவானையும். மூணு ஓகே. பேர். அப்ப யார் இங்க சிலர்ன்னு சொல்லும்போது, இவங்க இவங்க மூணு 3 பேர். பேர் தான். ஓகே. பேதுரு, பேதுரு, யாக்கோபு, யோவான். யாக்கோபு, யோவான் யோவான். சொல்லி பார்க்குறோம். ஓகே. அவங்கள கூட்டு போறாரு சொல்லி பார்க்குறோம். ஒரு மலைக்கு கூட்டு போறாரு. ஓகே. ஆம். இந்த மலையில என்ன பண்றாங்க? ஆ, அப்படியே படிங்க. படிக்கவானது. படிங்க.
6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரன் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு ம். முன்பாக மறுரூபமானார். ம். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது ம். மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். அப்பொழுது பேதுரு ம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். ம். அவன் பேசுகையில், இதோ, ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஓகே. ஆமா. அப்புறம் சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். ஓகே. அவர்கள் ஸோ பயப்படாதீர்கள் என்றார். அப்புறம் அவங்க எடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரும் காணவில்லை. அப்புறம் 9ஆம் வசனம் படிங்க. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். என்ன சொல்றாரு? இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஓகே. அப்ப இது வந்து என்னதான்? தரிசனம். அதான் முடிஞ்சிச்சு. இது உண்மையான நிகழ்வா பாத்தீங்கன்னா கிடையாது. தரிசனம்னா ராஜ்யத்தை வந்து இயேசு கிறிஸ்து காமிக்கிறாரு, அதுதான். ஓகே. இப்ப நம்ம கிட்ட வந்து டெலிவிஷன் இருக்குதோ, ஓகே, டிவி இருக்கு, வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், காமிக்கிறோம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எதிர்காலத்துல இந்த மாதிரி நடக்கலாம், ஸோ விஞ்ஞானம் பயங்கரமா வரலாம், அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீட்டுல வந்து வேலை செய்யறதுக்கு வந்து ராபர்ட்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரில வந்து ஒரு படம் எடுத்துட்டு அமிச்சாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இது எதிர்காலத்துல இப்படிதான் இருக்கும் சொல்லி கூட காமிப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தேவன் ராஜ்யத்துல, ஓகே, ராஜ்யத்தை காணும் முன் இவங்க இறப்பதில்லை சொல்லி சொல்லும் போது அவங்க முக்கியமா என்ன பண்றாங்க, ராஜ்யத்தை தான் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு காண்பிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து மோசே எலியா கூட வந்து இயேசு கிறிஸ்து வந்து பேசுற மாதிரி காமிக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு விஷன். ஓகே, இது வந்து விஷன்னா என்னது, தரிசனம் சொல்லி அது எப்படி, என்ன ஒருவேளை அதுக்கு கனவு மாதிரியா இல்ல நல்லா அது என்ன சொல்றது, நார்மல் மோட்ல இருக்கும்போதே ஒரு வியூ மாதிரியா? நீங்க சொன்ன அந்த டிவில இது முழிச்சிட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நம்ம முன்னாடி முன்னாடி டிவி இருக்கு பாத்தீங்களா? டிவி, ஆமா ஆமா. டிவில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தெரியுது பாத்தீங்களா, படம் ஓடும்போது தெரியுது பாத்தீங்களா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி வந்து திரை மாதிரி வந்துருது. ஓகே ஓகே. ஓகே, ஆனா அது வந்து மாயமான ஒரு திரை மாதிரி இருக்கு. ஓகேவா? திரை மாதிரி வந்துட்டு அதுல வந்து பேசிட்டு இருக்க மாதிரி. ஓகே ஓகே. அவங்க எல்லாம் முழிச்சுதான் இருக்காங்க, ஆனா ஒரு திரை வந்து விஷன்னா பாக்காது, அவங்க கண்ணால பாக்குறாங்க. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கண்ணால பாக்குறது வந்து இவர் யாரு, யோவான் பாத்தீங்கன்னா விஷன் பாப்பாரு. ஓகே, ட்ரீம் பாப்பாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அவரு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த இது விஷன் நடக்கும். ஓகே, அந்த பத்மோ தீவுல. ஓகே, அது மாதிரி விஷன் ஒண்ணு வேற. கனவு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நேபுகாத்நேசர் கனவு தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அவருடைய நினைவுல வந்து பாத்தீங்கன்னா தேவன் கொடுக்குற ஒரு நிகழ்வை பத்தின ஒரு இமேஜ். ஓகே 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 ஓகே. கனவு அது வேற. அதனாலதான் நம்ம என்ன பாக்குறோம்னா கனவுகள் அப்புறம் விஷன்ஸ் சொல்ற 2 வகையில வந்து தேவன் வந்து பழைய ஏற்பாடு காலத்துல பண்ணியிருக்காரு சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல இங்கேயும் பாத்தீங்கன்னா அவர் காமிச்சிருக்காரு. ஓகே, அப்போஸ்தலர்கள். ஓகே, சோ இது கண்ணால பாக்குறது. அதனாலதான் விஷன் சொல்லும் போது என்னதுன்னா டிவி. ஓகே, டெலிவிஷன் சொல்லும் போது இப்போ டிவி சொல்லி சொல்றோம். ஓகேவா? அது ஒரு பாக்ஸ் இருக்கு, பாக்ஸ் வழியா கரண்ட் பாஸ் ஆகுது, நம்மளுக்கு வந்து தெரியுது. ஓகேவா? என்ன எல்சிடி இந்த மாதிரி ஸ்கிரீன்ல தெரியுது. இதே வந்து ப்ரொஜெக்டர்ல போடுவாங்க அந்த மாதிரி. ஓகே, அதெல்லாம் பாத்தீங்கன்னா விஷன் கண்ணில் நம்ம முழிச்சிருக்கும் போதே தெரியாது சொல்லி போடுவோம். கனவு சொல்றது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாது. தூக்கத்துல வந்து நம்ம பிரெயின்ல அப்படியே வர்றது கனவு.
ஓகே. ஆ எழுதிட்டீங்களா? ஆமா எழுதிட்டேன். ஆமா நோட் பண்ணிட்டேன். ஓகே. இங்க பார்க்கும்போது எதுக்காக மோசே எலியா ஓகேவா சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ மோசே வந்து நியாயப்பிரமாணத்த குடுத்ததுனால முக்கியமான ஒரு ஆளா, ம் அவர் ம். யூதர்கள் மத்தியில தெரியறதுனால மோசே. அதே மாரி எலியாவும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ஆளா இருக்காங்க. அதனால தான் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, சீஷர்கள் 10ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கி வரும்போது, அவங்க கேட்கறாங்க அந்த கொஸ்டின். ஓகே. எலியாவாக்குமே சொல்லிட்டு. படிங்க 10. ஹலோ நான் கேக்குதா? 10 கேக்குது, கேக்குது. மத்தேயு 17:10. நான் ஒரே நிமிஷம். இப்ப சொல்லுங்க. ஆ பேசுறது கேட்கலையா? ஆமா இடையில என்னோட இது ஒயர் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. இப்ப கிளியர் ஆயிடுச்சு. ஓ! ஓகே, ஓகே. அந்த ஆ. எந்த வசனம் படிக்கணும்னு? என்ன சொன்னேன்னா, எதுக்காக வந்து மோசே, எலியா சொல்லி சரியா? போட்டிருக்கு. ஆமா. அவங்கள பார்த்தாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, மோசே ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தான் யூதர்கள் மத்தியில நியாயப்பிரமாணம். பாப்புலரான நியாயப்பிரமாணத்த குடுத்ததுனால பாப்புலரான ஒரு ஆளு. எலியா ஆமா. சொல்றவரும் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசியிலே வந்து பயங்கர பாப்புலரான ஒரு தீர்க்கதரிசி சொல்லி போடுறோம். ஓகேவா? ஆமா. ம், ம். ஸோ அப்போ அதனால தான் வந்து கேட்கறாங்க சீஷர்கள்ல 10ஆம் வசனத்துல பாருங்க. ஆ அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வரவேண்டும் என்று வேதபாரகர்கள் சொல்லுகிறார்களே, அதெப்படி என்று ம், கேட்டார்கள். இயேசு ம், அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு ம், சொல்கிறேன். அவனை ம், அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். ம், இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். ம். அவர் 13. அவர் அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா? ஆமா. யோவான் ஸ்நானகர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஆமா. என்னதுன்னா, எலியாவின் ஆவி உடையவன் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன். அதே போலயே. யோவான் ஸ்நானன். ஓகே. ஆமா. ம். ஸோ எலியாவின் ஆவி உடையவன் சொல்லும்போது, அவர் எலியாவோட ஆவி வந்துருச்சு, இவர் மேல ஏறிடுச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. இல்ல. என்னதுன்னா, அதே மாரியே வந்து இவரும் வந்து வனாந்தரத்துல இருக்கிறது, ஓகே. ஆமா. தேவனுடைய ஆ ஆவியினால அபிஷேகம் நிரம்பினவரா இருக்காரு. ஸோ ஆ. சிமிலரா அவர் அவர் ம். போலயே என்ன பண்ணா, இவரும் ஆக்ட் பண்ணார். செய்றாரு. ஓகே. ராஜா ராஜா முன்னாடி போய் டைரக்ட்டா பேசுறது. பேசுறதா இருக்கட்டும், ஆ. எல்லாமே. ஓகே. ஓகே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எலியாவின் ஆவி உடையவரா வந்து ஒருத்தர் வருவாரு சொல்லும்போது, அதே ஸ்பிரிட்ல இப்ப எலிசா ம். கூட என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு இருக்க ஆவிய எனக்கு ரெட்டிப்பா தாங்கன்னு சொல்றாரு. அதான். ஓகேவா? ஆமா. ஆனா எலிசா வேற. ஓகேவா? என்னதுன்னா, அந்த பரிசுத்த ஆவிய வந்து கேட்கறாங்க. அதே மாரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த தேவன் பொறந்ததுலேருந்து குடுக்குறாரு. ஆனா ம். இவருடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எலியாவோட கேரக்டருக்கு ஒத்து போற ஒரு ஒத்து கேரக்டரா போகுது. இருக்கு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் எலியாவின் ஆவி உடையவன் சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஓகே. ம். ஆ இதுல இன்னொன்னு விஷயம் என்னதுன்னா, இத வந்து இந்த இந்த நிகழ்வு வந்து பேதுரு வந்து அவருடைய எழுதும்போது சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காருன்னா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 பேதுரு 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். ம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது, அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில், வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஓகே. ஆமா. ஸோ வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் கேட்டோம். சொல்லிட்டு ஆமா. சொல்றாங்க. இது எப்ப நடந்தது? இந்த மறுரூப மலையில நடந்த ஒரு மனித விஷயம். நடந்த அனுபவம். ம், ம். ஓகே. மறுரூப மலையில நடந்த ஒரு நிகழ்வு. சரி, இங்க வந்து நம்ம பார்த்தது என்னதுன்னா, சேக்ரெட் மவுண்டன் இன் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் நாட்டுல வந்து பரிசுத்த பர்வதம். பர்வதம். ம், ம். ஓகே. சொல்றது எருசலேம் சொல்றாங்க. ஆனா இது மோஸ்டா வந்து எதை சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த பர்வதம் சொல்றது வந்து மவுண்ட் ஹெர்மோன். ஓகே. ஆமா. ஓகே.
இந்த மாதிரி நிறைய மலைகள் இருக்கு சுத்தி. ம். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எந்த மலையை வந்து அவங்க பரிசுத்த மலை சொல்லி சொல்றாங்கன்னா 2 மலையை சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன். இது வந்து ஸ்கேட் மவுண்டன். ஓகே. டெம்பிள் மவுண்ட், மவுண்ட் ஆலிவ், மவுண்ட் சியோன், மவுண்ட் ஹெர்மோன். ஓகே. ஜெபல். Okay, highest mountain in Israel. It's famous. ஸோ இந்த மவுண்டனே சொல்றாங்க ஹெர்மோன். ஹெர்மோன் மவுண்டன் எங்க இருக்குன்னா ஜீசஸ் டைம் மேப் இங்க இருக்கு மேல. மவுண்ட் ஹெர்மோன். எதுக்காக இது காமிக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ தெரியுதா இப்போ? ஓகேண்ணா. ஆமாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல லெபனான் அதெல்லாம் இருக்கு. ஓகேவா? நாசரேத் பட்டணம் வந்து இங்க இருக்கு. எருசலேம் வந்து கீழே இருக்கு. ஓகே. இது வந்து கலிலேயா கடல். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா செசரியா பிலிப். இந்த இடம் பேர் வந்து செசரியா பிலிப், டமஸ்கஸ் பக்கத்துல. டமஸ்கஸ். ஸோ இங்கதான் வந்து அந்த ஹெர்மோன் மலை இருக்கு சொல்லி போகிறோம். மவுண்ட் ஹெர்மோன் சொல்ற மலை. இது ஒரு பேர் என்னதுன்னா ஸ்கேட் மவுண்டன் சொல்லுவாங்க. ஓகே. பரிசுத்த மலை சொல்லி சொல்லுவாங்க. ஸ்கேட் மவுண்டன் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அவங்க எந்த மலையில ஏறினாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அது கூட என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நிறைய பேர் ரிசர்ச் பண்ணதுல சொல்றது என்னதுன்னா இங்க மர்ரூவ மலை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எங்கன்னா இந்த ஹெர்மோன் பள்ளத்தாக்கு அந்த 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 இடத்துல இருக்கிற ஒரு மவுண்டன் சொல்லி சொல்றாங்க. ஹெர்மோன் மலையில சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா அங்க பைபிள்ல வந்து எங்கேயுமே எந்த மலை சொல்லி சொல்லப்படல. ஓகேவா? ஸோ அதனால வந்து இது நம்ம தான் என்ன பண்றோம்னா அங்க பேதுரு சொன்ன வார்த்தை என்னதுன்னா ஆன் த ஸ்கேட் மவுண்டன் சொல்லி சொல்றாரு. என்ன? பரிசுத்த பர்வதம் சொல்லி சொல்றாரு. அதை வச்சுதான் வந்து இங்க சொல்றாங்க. இங்க நம்ம பாக்குறோம். ஏன்னா வந்து அதுக்கு முன்ன பின்ன எக்ஸாம்பிள் இதே விஷயம் வந்து லூக்காலேயே இருக்கும். ஓகே. லூக்கா 9ஆம் அதிகாரம். ஸோ லூக்கா 9ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் 1ஆம் அதிகாரம் படிங்க. 1வது வசனம் பண்ணு. இல்ல லூக் 1ஆம் அதிகாரம். அது 1ல இருந்து 4 வரைக்கும் படிங்க. மகா கணம் பொருந்திய தேவப்புழுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றுச்சு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒழுங்காய் சொல்லும்போது என்னதுன்னா ஆர்டர்லி. ஆர்டர்லின்னா என்னதுன்னா ஒரு ஆர்டர். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல வந்து பசங்க படிச்சாங்கன்னா அவங்கள ஆர்டர்லி கூடுவாங்க. ABCD அந்த ஏல இருந்து ஆரம்பிக்கும் பேர். ஓகேவா? அந்த மாதிரி என்னதுன்னா நடந்த நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா லூக் வந்து என்ன பண்றாரு தீர விசாரிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட் சொல்றத வந்து என்ன பண்ணறான் ஒழுங்கா எழுதிருக்காராம். இது எப்ப பண்ணாரா இவரு இந்த லூக்கா புத்தகத்தை எழுதும்போது. ஓகே. அப்போ கூட யார் இருந்தாங்களாம்? அப்போஸ்தலர்லாம் இருக்காங்க. அவங்களாம் கேட்டுட்டு அதை வச்சு எழுதின புத்தகம் தான் இது. ஆனா தியோபிலஸ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறஜாதி ஆள். ஓகே. அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜெருசலேம் ஆலயம் ஓகே சொல்லி அது மாதிரி பேர் போட்டிருப்பாங்க. பரிசு ஸ்தலம் சொல்லி சொன்னா மேத்யூ எழுதுறாரு. ஓகே.
இந்த மாதிரி ஆமா. இயேசு கிறிஸ்துவ பத்தின எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ எழுதியிருக்காரு, மார்க் எழுதியிருக்காரு, யோவான் எழுதியிருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே. ஆனா லூக் வந்து பாத்தீங்கன்னா அவரும் எழுதியிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா ஆர்டர், இதுக்கப்புறம் இது, ஓகே. இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது சொல்லிட்டு. ஆனா மேத்யூ அப்படி கிடையாது. மேத்யூ பாத்தீங்கன்னா ரேண்டமா இருக்கும். ஆமா. ஓகே, எழுதுனது. மார்க்கும் பாத்தீங்கன்னா ரேண்டமா இருக்கும். ஸோ ஓகே. யோவான் வந்து பாத்தீங்கன்னா அது கடைசி சுச்சுவேஷன் வந்து இருக்கும், ஆரம்ப சுச்சுவேஷன் நடுவில் இருக்கிறது கிடையாது. ஆமா. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் நீங்க வந்தீங்கன்னா இங்கே நீங்க வந்து மறுரூபமலை பத்தி பார்க்கலாம். ஆ. ஓகே. 28ஆம் 28ஆம் வசனம். 27 இந்த 27ல வந்து வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இங்க ஆமா. நிற்கும் இங்கே சிலர் வந்து நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆ இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஆ ஓகே. அவர் ஜெபம் பண்ணுகை ஆமா. ஒரு மலையின் மேல் ஏறினார். சரி, இந்த நிகழ்வு நடந்த இடம் எது? இது வந்து இந்த மேப்ல நம்ம பார்க்கலாம். ஆ. நம்ம படிக்கிறது இதுதான் படிக்கணும். ஓகே. ஓகே. இது நம்ம டக்குன்னு படிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் நார்மலா. ஓகே. நம்ம என்ன பார்க்கறோம்னா ஆ. எங்க நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது சொல்ற அந்த ரீசன்லாம் நம்ம கேள்வி கேட்டு படிக்கும்போது ஒன்றும் தெளிவா வந்து புரியும். ஓகே. இங்க நம்ம என்ன பார்க்கறோம்னா இதான் மேப். இயேசு கிறிஸ்து டைம்ல மேப். இயேசு கிறிஸ்து முக்காவாசி என்ன பண்ணாருன்னா இங்கதான் இருந்தார், கலிலேயில. எப்பெல்லாம் பண்டிகை வருதோ அப்ப மட்டும் என்ன பண்றாரு, எருசலேம் போறாரு. ஓகே, பண்டிகைகள் அப்போ. ஸோ இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பஸ்கா கொண்டாடினாரு. பஸ்கா போனாரு. அது மட்டும் இல்லாம நடுவில் வந்து நிறைய பண்டிகைகள்லாம் போறாரு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ சில எக்ஸாம்பிள் வந்து தேவாலய நம்ம பிரதிஷ்டை பண்டிகை. ஆமா, சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா லூக்கா இங்க நம்ம படிக்கலாம். 10ஆம் வசனம் படிங்க. லூக்கா 9:10. அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வண்ணாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். பெத்சாய்தா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. தெரியுதா மேப்ல? கர்சரை காட்டுங்க. ஓகே ஓகே. ஓகே. பெத்சாய்தா. ஓகே. ஓகே. இங்க என்ன நடந்தது? அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, திரும்பி வந்து இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. ஓகே. அப்போ அப்போஸ்தலர் எங்க போய் ஊழியம் பண்ணாங்களா? இந்த எத்தனை பேர் அனுப்புறாரு? 9ஆம் வசனம் 9:1. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து 12 பேரை அனுப்புறார். சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையை அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ எங்க அனுப்புறாரு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான், கலிலேயா சொல்ற இடத்துல தான், இங்கதான் அனுப்புறாரு. ஓகே ஓகே. ஓகே. எருசலேம் இங்க அனுப்பல. எருசலேமே யூதேயா அனுப்பல. அவர் அனுப்பின இடம் வந்து இது. ஓகே ஓகே. ஓகே. அவங்க போயிட்டு என்ன பண்றாங்க, திரும்பி வராங்க. ஓகேவா? அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். அப்ப போயிட்டு வந்துட்டு பிறகு என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பெத்சைதா வராங்களா. அவங்க இப்ப எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இன்விடேஷன், ஒரு மீட்டிங் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. அது மாதிரி என்ன பண்ணுவீங்க, உங்க கூட இருக்கிற அந்த சின்ன பசங்க இல்லைன்னா வந்து வாலிப பசங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஒரு பேம்ப்ளெட் கொடுத்து நீங்க அனுப்புவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பேம்ப்ளெட் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி மீட்டிங் நடக்குது சொல்லி சொல்லுவீங்க. அவங்க அதெல்லாம் பண்ணிட்ட பிறகு எல்லாரும் என்ன வராங்க, ஒரு இடத்துல வந்து கேதர் ஆகுறாங்க. ஓகே. அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அடுத்ததான் என்ன பண்றாங்கன்னா 5000 பேர் கூடுறாங்க. ஓகே. அடுத்த நிகழ்வு என்னதுன்னா 5000 பேர் கூட்டுறது. அதெல்லாம் நெக்ஸ்ட் நடக்கிற விஷயம். அவங்க போய் இன்விடேஷன் கொடுக்குறாங்க, சுத்தமாக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன வருது, மக்களுக்கு யாரா இது, யாரா இவங்களுடைய லீடரு, இவங்களை பார்க்கணும்பா சொல்லி ஒரு ஆர்வம் வருது. அதுல என்ன பண்றாங்கன்னா மக்கள் எல்லாரும் வராங்க. ஏன்னா இவங்க இந்த ஊழியம் பண்ணதுனால இவங்க என்ன பண்ணாங்க, வீடியோடா போறாங்க. போய் ஊழியம் பண்ணதுனால என்ன வராங்க, 5000 பேர் வராங்க. 5000 பேர் வராங்க. வந்த பிறகுதான் இங்க நடக்குது என்னதுன்னா 5000 பேர் வந்து வரும்போது எத்தனை அப்பா இருக்கு சொல்லி தரும்போது 2 அப்போ ஒரு 2 மீன் 5 அப்போ 2 மீன் இருக்கு சொல்லி சொல்றாங்க. அப்பா அதை வந்து 5000 பேருக்கும் சாப்பிட கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆமா. ஓகே. இதெல்லாம் அந்த சீக்வன்ஸ்ல நடக்கிற விஷயங்கள். ஓகேவா? ஆமா.
ஸோ அவங்க எல்லாருமே கூடின இடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற இடம் இதுதான். இப்போ நம்ம அந்த 5000 பேர் எங்க கூடினாங்கன்னு சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஆ ஆஹ் ஒரே நிமிஷம். 5000. மத்தேயு ஆ 14ஆம் அதிகாரம். Okay. 13ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வண்ணாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். இந்த ஜனங்கள் வனாந்தரமான அதை இடம் என்னது? பெத்சாய்தா பெத்சைதா. வண்ணாந்திரம். ஆமா அங்க நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஆமா தனியா ஆமா. பண்ணார். ஓகே. அப்புறம் அங்க இருந்து என்ன வராங்க? கேள்விப்பட்டு ஜனங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். ஆ இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமத்துக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். ஆ ஸோ இயேசு இயேசு அங்க அங்க இருந்து என்ன பண்றாருன்னா சாப்பாடு கொடுக்க சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் நடக்குது. அப்படியே ஆமா 22 படிங்க. அது முடிஞ்ச உடனே என்ன நடக்குது? இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அக்கறை. இப்போ இந்த மேப் பார்க்கலாம். ஆ, மேப் பார்க்கும்போது வந்து அக்கறை இந்த இடத்துல ஆ, வேற இடத்துக்கு போகணும். ஓகேவா? ஆ. வேற ஒரு ஓகே ஓகே. கரைக்கு பக்கத்துல இருக்க கரைக்கு போகணும். ஆ, இப்போ அதுக்கு துரிதப்படுத்தினார். அப்ப என்ன நடக்குது? ஆமா ஒரு அவங்க ராத்திரி கிளம்பி 4 போயிடுறாங்க. ஜாமத்துல இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் வந்து இது மேல நடந்து வர்றாரு. தனி மேல நடந்து வர்றாரு. கடலின் மேல் நடந்து வந்தார். ஆமா. அதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட். அதனால தான் பாத்தீங்கன்னா இதற்கு பிறகு சொல்ற ஈவெண்ட். அப்போ ஓகே ஓகே. என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க இது நடக்குது? 34ஆம் வசனம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். கெனசரேத் சொல்றது எங்க இருக்கு? இது பக்கத்துலயே இருக்கு. ஓகே. கெனசரேத், பெத்சைதா, கெனசரேத். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யோர்தானுக்கு அக்கறை. ஓகே ஓகே. இது யோர்தான் நடுவுல இருக்க யோர்தான் ரிவர் போட்டிருக்க ஜோர்டன் ஆமா சொல்லிட்டு ஆமா ஆமா ஆமா. அதுக்கு இங்க இருக்கு. ஓகேவா? ஓகே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புறஜாதிகளின் தேசம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இடம் சொல்லுவாங்க. செசரியா பிலிப் சொல்றது இங்கதான். ஹெர்மோன் மலையும் இங்கதான் இருக்கு. ஓகே. கிரைஸ்ட் வந்து நிறைய ஊழியங்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பண்ணாரு மோஸ்டா. கலிலேயா டேரியஸ். 5000 பேர் போஸ்ட் சரி எல்லாமே. ஸோ இது சும்மா இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சொல்றேன். இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக லேட்டரா பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படி என்ன பண்ணாரு, அப்புறம் என்ன நடந்தது, நிகழ்வுலாம் நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நம்ம லூக்கா 9ஆம் அதிகாரத்துல நடந்த நிகழ்வு அந்த இடமும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கீழே வந்து இருக்கிற ஒரு மலைகள் கிடையாது. இங்க இருக்கிற மலைகள்லாம் கிடையாது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ரீஜன்ல இருக்குது. ஹெர்மோன் சொல்றாங்க, இல்லைன்னா தாபோர் சொல்றாங்க. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது கலிலேயா இல்லைன்னா இந்த இடத்துல சிசிரியா பிலிப் சொல்ற இடத்துல இருக்கிற மலைகள் சொல்லி போதும். இதுல மோஸ்டா சேக்ரெட் மவுண்டன் சொல்லி சொன்னாலே அது என்ன சொல்றாங்கன்னா ஹெர்மோன் மலை தான் சொல்றாங்கன்னு சொல்லி போதும். ஓகே. இயேசு கிறிஸ்து 2 நாள் பிறகு அவங்க 8 நாள் பிறகு கூட்டு போனாங்கன்னா அங்க இருந்து இங்க டிராவல் பண்றது கொஞ்சம் தூரம் தான். ஓகேவா? எத்தனை கிலோமீட்டர்? ஓகே. பெத்சைதால இருந்து ஹெர்மோன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 65லேருந்து 72 கிலோமீட்டர். ஓகே ஓகே. இவங்க எத்தனை நாள் கழிச்சு போறாங்க? 6 நாளுக்கு பிறகு. ஓகே. ஆமா. ஸோ அது ஈஸியா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா போயிருப்பாங்க. ஒரு நாள் 10 கிலோமீட்டர்னாலும் 6 நாள்ல போயிருப்பாங்க. 10-12 கிலோமீட்டர். ஆமாம். ஸோ
நார்மலாவே நம்ம நடக்கிறதே ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடப்போம், 3 கிலோமீட்டர் நடப்போம். ஓகே, 1 ஆமா ஹவருக்கு. அந்த காலத்துல தான் முன்ன நல்லாவே நடப்பாங்க. ஆமா ஓகே, ஆமா உங்களுக்கு நடப்பாயம் பார்த்தது தான் உங்களுக்கு எல்லாம் எப்பயுமே. ஸோ ஆ அவங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் நடந்தாலும் அவங்க ஒரு 5 மணி நேரத்திலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் போயிடுவாங்க. ஓகேவா? கஷ்டம். அவங்க பாஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு ஆமா அந்த மாதிரி போயிருக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே ஆமா அது ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இங்க இருந்து பெத்சைதால இருந்து ஹெர்மோன் மலை சொல்றது ஓகே சொல்லிப்பாரு. ஓகே ஓகே. ஆ சரி. இந்த 9ஆம் அதிகாரத்துல இந்த திருப்பியும் நம்ம இதுக்கு வரலாம். என்னன்னா ஆ டிரான்ஸ்பிகரேஷன். ஓகே. ஆ மறுரூபம் சொல்றதுல வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் நம்ம பாக்குறது என்னதுன்னா 29ஆம் வசனம் படிங்க. ஆ லூக்கா அ- 9:20. 9:20. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று. ஆ அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேர் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஓகே. மரணத்தை குறித்து பேசிக் பேசிக் கொண்டிருந்தார்கள். கொண்டிருந்தார்கள் அவர்கள். ஓகேவா? ஆமா ஸோ நீங்க யோசிக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட். ஓகே. ம் என்னதுன்னா இவங்க இது வந்து ஒரு விஷன். ஆமா விஷன்னா என்னது? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டிவியில நம்ம என்ன பார்க்குறோம், ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணதை வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க. அது ஓடுறாங்க ப்ளே ஓடுறாங்க ஆமா ஆ ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து ஒன்றும் நடக்கவே இல்லை, ஆ இனி சம்பவிக்க போகுது. ஆமா ஓகே. அதை வந்து காட் வந்து என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு ஒரு விஷயனா திறந்திருக்கும் போதே பார்க்குறாங்க. ஓகே. ஓகே ஓகே ம் இப்போ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர், ஓகே, இயேசு கிறிஸ்துவ இருக்காரு. அவங்க எதை பற்றி பேசிட்டு இருக்காங்க? அவருடைய மரணத்தை பத்தி எருசலேம் ஆ நிறைவேற்ற போகிற ஆமா ஓகே. யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துல ம் இயேசு கிறிஸ்து உடைய மரணத்தை பத்தி பேசுறாங்க. ஆ ஏன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல நடக்கிற ஒரு விஷயத்த, ராஜ்யத்துல நடக்கிற முன்னாடி விஷயத்த அவங்க ஆ 2 பேரும் என்ன பண்றாங்க பண்ணும்போது எதை பத்தி பேசுறாங்க? மரணத்தை பத்தி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் கமிங் பத்தி பேசுறாங்க. 2வது வருகையில வந்து 1ஆம் வருகையில நடக்க போற விஷயத்தை பத்தி பேசுறாங்க. புரியுதா சொல்றது? ஓகே ஆ ஆ ஆமா தேவனுடைய ராஜ்யத்துல ஃபர்ஸ்ட் வந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க மரணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே ஆ இது எப்படி சாத்தியம்? எதுக்காக இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையை பத்தி பேசணும்? அதான் ஆமா இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார்ல. இயேசு வெற்றி கிறிஸ்து பெற்றாரா அவர் 2ஆம் முறை ராஜ்யத்திலே 2ஆம் முறை வந்தாச்சு அடுத்து வந்தாச்சு திரும்ப ஃபர்ஸ்ட் பத்தி ஏன் பேசணும் ஏன் பேசணும்? ஓகே. அப்ப ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணதா? இல்ல எதிர்காலத்துல நடக்க போறத வச்சு பேசுறாங்களா, காமிக்கிறாங்களா? ஆ சொல்லி பாத்தீங்கன்னா இதுல 2 வியூ பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து ஆ பாத்தீங்கன்னா இது நம்ம மனுஷன் கண்டுபிடிச்ச டிவி பாத்தீங்கன்னா எது நம்ம நடந்ததோ அதான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆமா ஓகே. ஆமா இனிமேல் நடக்க போறத வந்து காமிக்க முடியாது மனுஷனால, ஆமா ஏன்னா அது ம் ரெக்கார்டே பண்ணல. பண்ணல ஓகே. ஆனா இங்க வந்து நடக்கலாம் சொல்லி எடுத்து வைக்கலாமே தவிர நடந்ததை பண்ண முடியும் எடுத்து வைக்கலாம். அதான் நடக்கலாம்னு சொல்லிட்டு இவனே வந்து அதுக்கு ரெடி பண்ணணும். ரெடி ரெக்கார்ட் பண்ணுவோம் பண்ணி ஆமா ரெக்கார்ட் பண்ணுவான். ரெக்கார்ட் பண்ணி இப்படிலாம் நடக்கலாம் சொல்லி ஆமா சொல்லலாம். ஆமா ஆனா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்தில் நடந்த ஒரு விஷயத்த வந்து ரெக்கார்ட் பண்ணாமே அது அது வந்து என்ன விஷன் மாதிரி காமிக்குது. அந்த டெக்னாலஜி வேற டெக்னாலஜி கம்ப்ளீட்லி. ஆமா ஓகே. பயங்கரமான டெக்னாலஜி. ஓகே. ம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரை மட்டும் என்ன பண்றாருன்னா தேவன் வந்து அங்க இருந்து கொண்டு ஹைலைட் வந்து பண்றாரு இயேசு இங்கே கொண்டு வந்து விஷன் மாதிரி ஒரு திரை சீலையில வந்து இவங்க 2 ஆ பேரும் வந்து பேசுறாங்க. எப்படின்னா வந்து இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஆ டிவில வந்து இப்ப பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு கேக்குது. ஆமா ஆமா நீங்க ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதை யோசிச்சு பார்த்திருப்பீங்களா இந்த மாதிரி நடக்கும் சொல்லிட்டு? நம்ம 2 இல்ல பேரும் வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு, வாய்ப்பே கிடையாது இல்ல அங்க ஆமா இருக்கவங்க இங்க இருக்கவங்க சொல்லிட்டு. சோ அப்ப இல்ல இல்ல நம்மளுடைய மூளைக்கு எட்டாத ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இருக்கு ஆமா ம் ஓகே. அதுதான் வந்து சயின்ஸ் டெக்னாலஜி அந்த இதுல காடோட இதுல பயங்கரமான ஒரு இது. ம் அது நம்மளுக்கு வந்து இப்ப இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற சிஸ்டத்தை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணனா முடியாது. முடியாது கண்டிப்பா ஓகே. நம்ம மூளைக்கு கண்டிப்பா முடியாது முடியாது. இதே எப்படி வேணா இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட வந்து நம்ம வந்து நான் வந்து டெய்லியுமே வந்து போன்ல வந்து என்ன பண்ணுவேன்னா
என்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசுவேன் சொல்லி சொல்றவங்க. ஓகே. அப்படியா பேசுறீங்களா? எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கீங்களா? சொல்லி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆ. ஓகே. நான் இங்க இருந்து நான் 100 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுறேன். ஓகே. போயிட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பேன். இல்ல என் மனைவி கிட்ட பேசிட்டு இருப்பேன் ஃபோன்ல அப்படின்னு சொல்லி. எல்லாரும் ஒரே வீட்ல எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் வேலைக்கு வந்து நான் திருநெல்வேலியிலேருந்து நான் என்ன இருக்கேன், மதுரையில நான் வேலை செய்றேன். ஆனா ஒய்ஃப் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ல இங்க சேலத்துல இருக்காங்க. இருக்காங்க. ஓகே. ஆமா. நான் ஆனா மதுரையிலேருந்து நான் அவங்ககிட்ட பேசுவேன். எப்படி பேசுவீங்க? சொல்லி அது கேட்பாங்க. அது எப்படி நடக்கவே நடக்காத ஒரு இடத்துல. அது ஆமா. அது அது எப்படி நடக்கும்? அது ஆமா. சான்ஸே இல்லையே! இல்லைங்க. நாங்க வந்து கையில ஒரு மொபைல் சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஓகே. புரியாது. ஆமா. ஆமா. கையில வந்து ஒரு கல்லு மாரி ஒண்ணு இருக்கும். அதுல ஆமா. வந்து நாங்க நம்பர் அடிப்போம். அடிச்சு நாங்க ஆமா. பேசினா வந்து, அது அப்படியே காத்துல வந்து அப்படியே போயி, அவங்க கிட்ட போய் பேசுவோம். அப்ப என்ன சொல்லுவாங்க? யார்கிட்ட கதை ஓட்டுற? கல்லு கதை வந்து ஓட்டுற. ஆமா. காத்து வந்து என்ன அது பெருசு அதுல அப்படியே எப்படி பேசுறா? போகும்? அதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் கேட்பாங்க. ஆமா. ஓகேவா? சோ, ஆமா. அவங்க மூளை வந்து என்ன பண்ணல? அந்த அத வந்து புரிஞ்சுக்க முடியல. முடியல. ஆமா. ஓகேவா? அப்போ அறிவு பெருக பெருக என்ன ஆகுது? ஆ. டெக்னாலஜி வளருது. அது செய்ய இதுவரைக்கும் மூளைக்கு புரியாத ஒரு விஷயம் கூட என்ன ஆகுது? அது சாத்தியமாகுது. நடக்குது. சொல்லி பார்க்குறோம். சாத்தியமாகும். ஆமா. ம். ஓகே. அந்த மாரி தான் வந்து இங்க நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்குறோம்னா, அங்க நடந்த நிகழ்வு, ஃபியூச்சர்ல நடக்கிற நிகழ்வு வந்து, இந்த 2 ஆட்கள் மோசே, எலியா வந்து அங்கருந்து இயேசு கிறிஸ்து இருக்கிற டைம்க்கு வந்து, இயேசு கிறிஸ்து கூட வந்து பேசுற மாரி என்ன பண்றாருன்னா, ஒரு இது காமிக்கிறாருன்னு சொல்லி போடுறோம். அந்த ம். டெக்னாலஜி. அது என்ன கரெக்ட். சொல்லுவாங்கன்னா, ஹோலோகிராம் சொல்லி சொல்லுவாங்க சில பேர். ஹோலோகிராம்னா, ஹோலோகிராம். அந்த இந்த கேம்லாம் விளையாட போவாங்களே, அந்த மாரி நடக்கிறத பத்தி வரும். அந்த மாரி தானே? ஆ. ஸோ இந்த மாரி ஆ. ஒரு லைட் வரும். அதுல வந்து ஆள் இருக்க மாரி. இருப்பாங்க. ஆமா, ஆமா. பார்த்துருக்கேன். ஆமா. ஓகே. ஆமா. ஸோ இதெல்லாம் நம்மளோட நம்ம யோசிக்கிறோம். இப்படி இருக்கலாமோ? அப்படின்னு சொல்லி இருக்கலாம். யோசிக்கிறோம். தெரியாது ஆனா ம். நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு இத அந்த விட டெக்னாலஜி அட்வான்ஸா கிடையாது. இருக்கலாம். ஆமா, தெரியாது. அட்வான்ஸா இருக்கலாம். ஓகேவா? ஆமா. நம்ம யோசிக்கிறோம். ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அந்த ராஜ்யத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்க போகுது. கரெக்ட். அதான் ம். நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம்ல. ம். மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா வந்து, இந்த பூமியில வந்து இருக்கிறது தான் பயங்கரமானது. நம்ம அறிவானவன். பாருங்க ஆ. ஒரு BMW கார் வருது. ஒரு Mercedes கார் வருது. ஓகே. இந்த பைக் இவ்வளவு பெரிய பங்களா வீடு, இவ்வளவு பெரிய இது சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். இதுதான் அதான் பெருமையா பேசுறான். டெஸ்லா கார் டிரைவரே இல்லாம கார் மூவ் ஆகுது. கார் ஓடுது. இதுல ஓகே. போயிட்டு ராபர்ட்லாம் இருக்குன்னு. வீட்ல வேலை செய்யும். ஆ. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, என்னது? எனக்கு இத்தனை ஏக்கர் இடம் இருக்கு. ஓகே. ஃபுல்லா வாழைத்தோப்பு, இல்லன்னா மாந்தோப்பு, இல்லன்னா வந்து தென்னை மரத்தோப்பு. அவ்வளவு பெரிய பணக்காரன் சொல்லி சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ம். ம். ஆனா என்னதுன்னா, காடோட பார்வையில எல்லாருமே வந்து பள்ளத்துல விழுந்துட்டாங்க. கிணத்துக்குள்ள இருக்காங்க. இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி. கிணத்துக்குள்ள என்ன பண்றான்னா, அவன் மாளிகை கட்டுறான். அவன் டெஸ்லா கார் வச்சுக்கிறான். ஓகே. அதுக்குள்ளே ராபர்ட் வச்சுக்கிறான். யோசித்துக்கிட்டு. ம். ம். ஆ. அது ஜீவனா பாத்தீங்கன்னா, ஜீவன் கிடையாதாம். கிடையாது. ம். ஜீவன் எதுனா, கிணத்துக்கு மேல ஒரு இடம் இருக்கு. இருக்கு. ம். அதுல இருந்து காமிக்கதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், பரிபூர்ணமா கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு. குடுக்க வந்தேன். அவர் அங்க ஆமா. கை போடுறாரு. கயிறு போட்டுறாரு அங்க. ஓகே. அந்த கயிறை புடிச்சு நம்ம மேல ஏறுறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. உண்மதான். இத கரெக்ட். தெரிஞ்சுக்கிறவர் சிலரா. ம். ஓகேவா? அப்போ இந்த பூமியில இருக்க டெக்னாலஜி அறிவு பாத்தீங்கன்னா, ஏன்னா மனுஷன் தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கான். அதனால அவன் ட்ரை பண்றான். ஆனா இத இது பண்ண காட்டிலும் பாய்ச்சல். இந்த பூமியில இருக்க காரியங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அநித்தியமானதாம். மனுஷன் ம். படைச்சது எல்லாமே. ஓகே. நிச்சயமானது. ஆமா. அநித்தியமானது. எல்லாமே டெம்பரரி. இப்போ ஒரு மிஷினா வச்சுக்கிட்டோம் எல்லாமே பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல அழிஞ்சிரும். காலியாயிடும். ஆமா. ம். வீடு ஒரு 50 அது வருஷத்துல சொல்லுங்க. இடிஞ்சு விழுந்துரும். ஓகேவா? அது மெயின்டெயின் பண்ணலன்னா இன்னும் சீக்கிரமாவே போயிடும். ஓகேவா? ஸோ எல்லா காரா இருக்கட்டும் 10 வருஷம், 15 வருஷம், இல்ல 20 வருஷம் மேக்ஸிமம். அந்த மாரி மெயின்டெயின் பண்ணா இன்னும் வரும். இல்லன்னா அதுதான். ஓகே. போயிரும். ஆமா. எல்லாமே அழிவுக்குரியது. அப்ப பாத்தீங்கன்னா, தேவன் செய்யற காரியங்கள் எல்லாமே இன்னும் அதிகமான டெக்னாலஜி. பயங்கரமானது. ம். ஆமா. ஓகே. அதுதான் நம்ம வந்து இந்த விஷயங்கள்ல படிக்கிறோம். ஓகே. அப்ப என்ன நடக்குதுன்னா வந்து டிரான்ஸ்பிகரேஷன்ல மறுரூப மலையில வந்து என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து பேசுறாரு. ம். யார்கிட்ட? மோசே கிட்டயும், எலியா மோசே, கிட்டயும். எலியாட். ஆனா ம். மோசேயும் எலியாவும் என்ன பண்றாங்க? அவங்க உயிரோடலாம் வரல. அது ஆ. தரிசனம் சொல்லி டைரக்டாவே போட்டுருக்கு. இந்த தரிசனத்தை சொல்லி சொல்றாங்க. அப்போ ஆமா. அங்க என்னதுன்னா, அங்க இருந்து என்னது? ஒரு இமேஜ் மாரி, ஹோலோகாஸ்ட் மாரி வர்றாங்க. ம். வந்து இவங்க கிட்ட பேசுற மாரி ஒரு பயங்கரமான டெக்னாலஜி. நம்ம மைண்டுக்கே வந்து புரிய மாட்டேங்குது. குழப்புது. ம். ம். நம்ம மூளையே. அந்த மாரி ஒரு டெக்னாலஜி வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். கரெக்ட். நம்ம இதுவரைக்கும் நடந்தத வச்சு தான் இப்படிலாம் நடக்கலாம்னு யோசிப்போம். ஆனா,
அவரோட அது யோசிக்கவே முடியாது. ஆமா. ஆமா. அது கரெக்ட். ஓகே. ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்கறது. இத குறிச்சு தான் வந்து பேதுரு வந்து சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு விஷன் சொல்லி அங்க இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு? அங்க சொல்றத நம்ம பார்க்குறோம். ஓகே. இது ஒரு தரிசனம் சொல்லிட்டு. ஓகே. அடுத்தபடியா நாம பார்க்கறது என்னதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். லூக்கா 23:43. ஏதாவது கேள்வி இருக்கா? இப்ப நம்ம பார்த்ததுல? இல்லண்ணே. இது இப்பதான் கொஞ்சம் நல்லா புரிய வருது. இந்த நான் மத்தேயுல உள்ளதுல படிச்சிருக்கேன். ஆனா லூக்கால உள்ளத வச்சு நல்லா டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கு. அதுவும் அவங்க மகிமையோட வந்து பேசுனாங்கன்னா, ராஜ்யத்துல இருந்து இங்க வந்து பேசுறதுக்கு கண்டிப்பா அதுக்கு நம்ம அறிவு எட்ட முடியாது. அத ஆமா. என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாது. கரெக்ட். ஆமா, ஆமா. ஓகே. அதனால தான் நம்ம படிக்கும்போது நம்ம இன்னும் டீப்பா படிக்கணும். அத ஆ. நான் அதான் இத முடிச்சிட்ட பிறகு அப்புறம் எப்படி வேதாகமத்தை படிச்சா நம்மளுக்கு கிளியரா புரியும் சொல்ற அந்த இது ஆர்டர் நம்ம பார்க்கலாம். அதுல ஓகே, வந்து ஓகே. ஸ்டெப் ஸ்டெப்பா நம்ம பார்க்கும்போது அந்த எதுக்கப்புறம் எது நடந்தது, எதுக்கப்புறம் எது நடந்தது, அவங்க எங்க பேசுனாங்க, எங்க வந்து ஊழியம் அதிகமா பண்ணாங்க சொல்ற காரியத்தை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வசனத்தோட. ஓகே, ஓகே, ஓகேண்ணா, ஓகேண்ணா. சரிப்பா. இப்போ லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே. ஆமா. ஒரு ஃபாஸ்டா நான் போயிடுறேன் ரீகேப். இதுல என்ன பார்க்குறோம்னா வந்து லூக்கா 23:42 வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கல்லன் என்ன பண்றான்னா இயேசு கிறிஸ்து எடுத்து கேட்கிறாரு, ராஜ்யத்தில் வரும்போது என்னை ராஜ்யம் நினைவு வரும். கூரும். ஓகே. ம். அப்ப சொல்லும்போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிருக்கணும்னா ராஜ்யத்தில் வரும்போது உன்னை நினைவு கூறுவேன்னு சொல்லி சொல்லணும். ஓகேவா? ஆமா. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இன்று நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், சொல்றேன். நீ என்னோட கூட பரதேசியில் போய் சொல்லிட்டாரு. பரதேசி சொல்ற வார்த்தைனா என்னது சொல்லி நம்ம பார்க்கும்போது லூக்கா 23:43 அது கிரேக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரடோஸ் சொல்ற வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம வந்து பார்க்கும்போது 3 இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. ஓகே. புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடுல கிடையாது. ஏன்னா புதிய ஏற்பாடு தான் கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. ஓகேவா? பார்க்கும்போது லூக்கா 23:43, 2 கொரிந்தியர் 12:4, வெளிப்படுத்தல் 2:7. ஓகே. அதை வச்சு நம்ம இந்த பரதேசினா என்னது? ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் புரியலன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், வேற வேற இடத்துல எங்க எழுதிருக்கு சொல்லி பார்த்துட்டு அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அப்படிதான் வந்து மொழிகளை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்துல எழுதப்பட்ட அந்த கல்வெட்டுகள் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வேற எங்கேயாவது எழுதிருக்கா, வேற எங்கேயாவது எழுதிருக்கா, நம்மளுக்கு தெரியற லாங்குவேஜ்ல எழுதிருக்கா சொல்லி பார்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வடிவத்தை வச்சு இதை சொல்றாங்க, இதை சொல்றாங்கன்னு சொல்லி அந்த கல்வெட்டை வந்து படிக்க ஆரம்பிச்சான்னு சொல்லி. ஓகே. ஆர்கியாலஜிஸ்ட். அது மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா இந்த பரதேசி சொல்றது வந்து நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து புரியல. அதனால என்ன பண்றோம்னா மத்த இடத்துல எங்க போட்டு சொல்லி பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12:4 4 வசனத்துல அது இவரு பவுல் அந்த போன இடத்தை பத்தி பேசுறாரு. நான் சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்துக்கு புறம்பா இருந்தேனோ அதை அறியேன். அதுக்கு 3வது வசனமான அந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன். என்னன்னா 2ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனை கண்டேன். அவன் 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். என்னதுன்னா 3ஆம் வானம் சொல்லும்போது காட் அப். ஓகே. காட் அப்னா எடுத்துக்கொள்ளப்பட்டான். எங்க? 3rd ஹெவன் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதே மாதிரி அந்த அந்த வசனத்திலே நம்ம என்ன பார்க்குறோம்னா அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு. ஆமா. அப்போ அதே வார்த்தை காட்டம். பாரடைஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அவன் சரீரத்துல இருந்தானோ சரீரத்துல இல்லையோ புறம்பே இருந்தானோ தேவன் அறிவார். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா அவன் சரீரத்துல இருந்தானோ சரீரத்திலேயோ தேவன் அறிவார். அதுதான் வருது. ஓகேவா? ரெண்டு சென்டென்ஸ் என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. ஆனா ஒன்றுல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேமா இருக்கு. ஓகே. அவன்
எடுத்துக்கொள்ளப்பட்டான். அது சரித்திரம் இருந்தாலும் சரித்திராலேயோ தேவன் புறம்பே அறிவார். இருந்தானோ. ஆனா ஆமா. ஒண்ணு மட்டும் மாறுது. என்னதுன்னா 3ஆம் வானம் சொல்லி இங்க மேல இருக்குது. கீழ வந்து பாத்தீங்கன்னா பரதேசி சொல்லி போட்டுருக்கு. பரதீசன் இருக்கு. அது மட்டும் தான் மாறுது. அந்த வார்த்தை மட்டும் தான் மாறுது. ஆமா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா 3ஆம் வானத்தை வந்து பரதேசிக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. சொல்றாங்க. புரியுதா? ஓகே. ஆமா. அந்த 2 சென்டென்ஸ்ல வந்து மிச்சது எல்லாமே சேமா இருக்கு. சேமா இருக்கு. அது மட்டும் தான். ஆமா. அந்த 3ஆம் வானம் மட்டும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா 3ஆம் வானம் தான் பரதேசி சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஆமா. ஓகே. இப்ப 3ஆம் வானத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது பேதுரு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 2 பேதுரு 3ஆம் வசனத்துல வந்து முதலாம் வானமும் பூமியும் வந்து ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. ஆமா. ஓகே. அதான் எங்க பூர்வ காலத்தில் 5வது பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். மனதார அறியாது இருக்கிறார்கள். அப்ப அந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தினால் அழிஞ்சிருச்சான். அப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் ஹெவன் வந்து பாத்தீங்கன்னா ஹெவன் அண்ட் எர்த் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட் அழிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறது வந்து செகண்ட். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹெவன் அண்ட் எர்த். இது வந்து நெருப்புக்கு வச்சிருக்காங்க. நெருப்பு அக்கினிக்கு இரையாக வைக்கப்படுது. ஆமா. அது வேணா படிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்திருக்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அழிஞ்சு போற நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. அப்ப அழிய போகுது இந்த பூமி போகுது. ஆமா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துன்னா தேர்ட் ஹெவன் அண்ட் எர்த் சொல்றது 13ல படிக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஓகே. 3ஆம் வானம் பூமி தான் எதை சொல்றாங்கன்னா நீதி வாசமா இருக்குமா. அப்ப நீதி வாசமா இருக்கும் உலகம் சொல்லும்போது அது எதை பத்தி பேசுறாங்க சொல்லி தேவனுடைய ராஜ்யம். அதுக்காக காத்திருக்காங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் வருது, தேவனுடைய ராஜ்யம் வருது சொல்லி மத்தேயுலயும் பாக்குறோம், லூக்லயும் பாக்குறோம். ஓகே. அந்த தேவனுடைய ராஜ்யம் தான் எப்போ வருதான் 3ஆம் வானம். ஓகே. நீதி வாசமா இருக்கு உலகம் சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து என்ன பண்றாங்க பாரடைஸ் சொல்லி சொல்றாங்க. பரதேசி. ஓகே. சரி, இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்துட்டோம். இப்போ மூணாவது என்னதுன்னா வெளிப்படுத்தல் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனவனும் அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. அப்போ இங்க அடுத்தபடி என்ன கம்பேர் பண்றாங்கன்னா பரதேசிய வந்து ஈடன் கார்டன்ல இருக்கிற ட்ரீ ஆஃப் லைஃப் ஜீவ விருட்சத்தின் கனியை சொல்றாங்க. அப்போ ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருந்தது? ஏதேன் தோட்டத்துல நடுவுல. ஆமா, நடுவுல இருந்தது. ஓகேவா? அப்போ ஏதேன் தோட்டத்தை வந்து எதோட கம்பேர் பண்றாங்க? பாரடைஸோட கம்பேர் பண்றாங்க. ஓகேவா? அப்போ வெளிப்படுத்தல் சொல்றது இனி சம்பவிக்க போறது. ஆமா. ஓகே. அப்போ என்ன பண்றானா ஜெயம் கொள்கிறவனா என்னது? வெற்றி பெற்றவன். அவனுக்கு என்ன பண்றானா ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்குறான் சாப்பிடுறதுக்கு. ஆமா. அப்ப என்னதுன்னா தேவனுடைய ராஜ்யத்துல வந்து என்ன இருக்குதான்? அதான் என்ன போட்டிருக்கு வெளிப்படுத்தல் 22ல நகரத்தின் இருபுறத்துல என்ன இருக்கான்? நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்குது. ஓகே. அது சிங்காசனத்துல இருந்து தண்ணி வரும் சொல்லி போகிறோம். அப்ப என்னதுன்னா அந்த ஏதேன் தோட்டமா என்ன பண்ண ஆக போகுது? இந்த பூமியை மாறப்போகுது. ஒட்டுமொத்த பூமியும். ஓகேவா? சோ அதனாலதான் என்ன பாத்தீங்கன்னா இது பேர் வந்து ஈடன் ரீஸ்டோர்டு. ரீஸ்டோர்ட்னா என்னது? திருப்பி அவங்க இழந்துட்டாங்க. ஆதாம் ஏவாள போகக்கூடாது சொல்லி இது பண்ணிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து மூலமா மீட்பு மூலமா என்ன கிடைக்குது? திருப்பி ஜீவன்
விஷயத்தின் கனியை வந்து சாப்பிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. வாய்ப்பு அது கிடைக்குது. எப்ப கிடைக்குது ஆமா. சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் ராஜ்யத்துல கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ம். அந்த ஆமா. தேவன் ராஜ்யம் தான் என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாவே ஏதேன் தோட்டமா மாறுது. அப்ப தேவன் எப்படி வந்து ஆதாம் ஏவாள் கூட வந்து வாசம் செஞ்சாரோ, அதே மாதிரி என்ன பண்றாங்க? இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் வந்திருக்கிறது இருக்கு. சொல்ற திருப்பி அது வந்து என்ன ஆகுது? ரீஸ்டோர் ஆகுது சொல்லி பார்க்கணும். பழைய ஓகே. முந்தின சிரிப்பு வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஓகே. அப்போ இவன் கள்ளன் கேட்டது என்னதுன்னா, ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைவு கூறும்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பா. அது பரதீஸ். ஓகே. ராஜ்யத்துல. ஓகே. அப்போ நான் உன்னைய நினைவு கூற சொல்லிட்டேன். ஆனா இங்க இன்னொன்னு இடிக்கிற விஷயம் என்னதுன்னா, இன்றைக்கே என்னோட கூட பரதேசில் இருப்பாய். ஓகே. ஓகே. இத கூட நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இன்றைக்குன்னா 7ஆம் நாள் அத பத்தி சொன்னீங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமா. ஓகே. சோ இந்த மெய்யாகவே மெய்யாகவே சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பைபிள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஆமா. அதுவும் சில இடத்துல ஒரு டைம் வருது, சில இடத்துல 2 டைம் வருது. மெய்யாகவே மெய்யாகவே மெய்யாகவே. ஆமா. இத மத்தேயு 5:18, மத்தேயு 5:26, மத்தேயு 6:2, அப்புறம் மத்தேயு 6:5, மத்தேயு 6:16, மத்தேயு 8:10, மத்தேயு 10:15. சோ அந்த மாதிரி நீங்க ஏகப்பட்ட இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னா அது உண்மையிலேயே அது மாதிரிதான். ஓகேவா? அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் சத்தியத்தை தான் பேசுறேன், நான் உண்மையை தான் பேசுறேன், நான் சத்தியத்தை தான் பேசுறேன், நான் உண்மையை தான் பேசுறேன், நம்புங்க சொல்லி அவர் என்ன பண்றாரு சொல்றதுக்காக அவர் சொல்றாரு. ஓகே. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா லூக்காலே வந்து பாத்தீங்கன்னா மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு இங்க சொல்றது ட்ரூலி ஐ டெல் யூ சொல்லிட்டு டுடே என்ன ஆச்சுன்னா இங்க கம்மா சொல்லி ஒண்ணு போட்டாங்க. ஆக்சுவலா இங்க கம்மா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க மொழியில கிடையாது. ஓகே. ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் இந்த கம்மாவை தூக்கி டுடேக்கு அப்புறம் போடுங்க. டுடே இன்னைக்கு அப்ப கேப் வச்சுட்டு அப்புறம் நான் சொல்றேன். இன்று நான் சொல்றேன். அதான் இந்த இது இதுக்கு அப்புறம் கம்மாக்கு அப்புறம் போட்டீங்கன்னா ட்ரூலி ஐ டெல் யூ டுடே. இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நான் வாக்கு பண்றேன். என் கூட நீ வந்து பரதேசில இருப்ப. பரதேசில இருப்ப. ஓகே. ஓகே. அதுதான் அங்க பாயிண்ட். என்னாச்சுன்னா இந்த கமா வந்து இல்லவே இல்லை. நாம அதை பார்க்கலாம். இதுல இன்டர் கிரேக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து பைபிளுடைய இதுவே இருக்கு, கிரேக்க மொழியே. ஓகேவா? ஓகே. ஓகே. என்னன்னா மத்தேயு லூக்கா 23:43. ஓகே. இதையும் பார்க்கலாம். இல்லைன்னா வந்து கோடெக்ஸ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பழைய இது பைபிள். ஓகே. ஓகே. டிரான்ஸ்கிரிப்ட்ல போயிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் புக்கு எதுனா லூக்கா வந்து எத்தனா கிரேக்க மொழியில வந்து எழுதப்பட்டிருக்கு. 23:43. ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வந்து கமான்னு சொல்லி ஒரு விஷயம் வருதா? அது எங்க போட்ட மாதிரி இல்லவே இல்லை. இதுதான். ஓகே. இதான் நம்ம என்னதுன்னா ஒரிஜினல் எழுதப்பட்ட அந்த ஸ்க்ரவுல் இருக்கு. ஆமா 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 ஆமா. அத வந்து புக் மாதிரி எழுதிருக்கிறது வந்து வச்சிருக்காங்க. அதோடைய அப்படியே இங்க எழுதிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கமான்னு சொல்லிட்டு கிடையாது. ஓகே. எங்கேயுமே கிடையாது. ஈவன் 43ல நான் பார்த்தேன்னா இங்கேயாவது கமா இருக்கா 43ல? இல்ல 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 கிடையாது. ஓகேவா? அப்ப எப்படி கமா வந்துச்சு? இல்ல ஈவன் நம்ம இதுல கூட பார்க்கலாம். 23:43. ஓகே. இதுலயும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகே. தனித்தனி வார்த்தை தான் இருக்கும். கமான்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் தான் வந்துச்சு. ஓகே. ஆமா. இது வந்து எழுத்தாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா இது போட்டாங்க தெரியாம. இந்த டிரான்ஸ்லேட் பண்ணாங்க பாத்தீங்களா? கிரேக்கத்துல இருந்து தமிழ்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்களா? அவங்க போட்டாங்க இந்த மாதிரி டுடே சொல்லிட்டு.
இந்த கமா போட்டாங்க. இது போட்டதுனால என்ன பிரச்சனை சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அன்னைக்கே என்ன பண்ணிட்டாரு, மரிக்கல. அவர் வந்து இறந்த உடனே அவர் ஆவிக்குரிய சரீரத்துல மாறிட்டாரு சொல்ற பொய்ய வந்து என்ன பண்ணாங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ம், ம், ம். ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து 3 நாள் இரவு பகல் எப்படி யோனா வந்து மீன் வயிற்றில இருந்தாரோ அமைதி இருந்தாரோ அதே அது போல போல பூமியில் ஆமா பூமியில இருந்தார். நித்திரை அதான் இறந்துட்டாரு. கிறிஸ்து இறந்துட்டார். ஆமா. 3ஆம் நாள் தான் உயிர் தெழுந்தார். தேவன் அவரை திறந்தார். உயிர் தெழுப்பினார் என்று விசுவாசிக்கணும் சொல்லி தான் பேதுரு வந்து ஆமா. பேசுறாரு. ஓகேவா? பேசுறாரு. ஆமா, ஆமா, ஆமா. 3ஆம் நாள் அவரை உயிர் தெழுப்பினார் சொல்லிட்டு. ஆனா என்னாச்சுன்னா, இந்த இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய் சொன்ன உடனே இன்றைக்கு ஏன் வந்து இயேசு கிறிஸ்து எங்க அப்படின்னு போயிட்டாரு, டைரக்டா பரதேசி ராஜ்யத்துக்கு அங்க போன மாதிரி, பரதேஸ் போன மாதிரி ஆயிடுது. ஆமா, போன மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஆமா, ஆமா. அப்ப என்ன ஆகுதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து அவர் அவர் சொல்றாரு 3ஆம் நாள்லாம் உயிர் தெழுந்தார் சொல்றது தப்பாயிடுது. ஓகே. ஆ, ஆமா, அப்புறம் அவர் அவர் 40 நாள் பூமியில இருந்தது தப்பாயிடுது. ஆமா. ஓகே. ம், ம், அதுக்கப்புறம் தான் பரலோகத்துக்கே போறாரு. ஓகே. ஆமா. பரதேசி சொல்றது வந்து சரி பூமியிலே இருந்தாலும் வச்சுக்கோங்க. பூமி தான் பரதேசி கிங்டம். வச்சாலும் ம். பரதேசி இன்னும் வரல. தேவன் ராஜ்யம். இன்னும் வரல. ஆமா. ம். ஓகே. என்னதுன்னா ஒட்டுமொத்த அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலே என்ன பண்றாங்க, மறுதலிக்கிறதுக்கான மறுதலிக்கிற காரியங்களா மாதிரி. வந்து ம், ம். கொண்டு போறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஆமா. ம், சோ ம், அதனால தான் என்னதுன்னா தெளிவா பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ம். மரித்த இயேசு கிறிஸ்து தேவன் உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். ஆ ஓகே. ஆ, தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். ஓகே. ஆமா. 23, 24 இருக்குண்ணே. அப்படி ஆமா. இருந்தும் தேவர் நிர்ணயித்த ஆலோசனைப்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஓகே. அப்படியே 32 படிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். ம். அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்ல. டக்குன்னு அவங்க வந்து போயிட்டாங்கன்னு சொல்றத வந்து சொல்றாங்க. ஓகேவா? அது வந்து பைபிள் படி தப்பா இருக்கு சொல்லி போகிறோம். எங்க இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, நான் 3 இரவு 3 பகல் சொல்றது நிறைய இடத்துல கன்ஃபார்ம் பண்றது. நான் 3 ஓகே. யோனாவோட அந்த விஷயத்துல 3 மத்தேயு நாளைக்கு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஓகே. அப்புறம் அந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் நான் 3 நாள்ல கட்டுறேன் சொல்றதா 3 இருக்கட்டும். நாளைக்குள்ள ஓகேவா? எழுப்புங்க. ஆமா. சோ அந்த மாதிரி நிறைய இடத்துல சொன்னாலும் அதே மாதிரி அந்த இவங்களே யாருன்னா பிரதான ஆசிரியர் இருக்காங்கல்ல அவங்களே ஆமா, வந்து இவங்க கிட்ட போய் சொல்றது என்னதுன்னா ஆமா. சீல் வைங்க, இல்லைன்னா 3 நாளைக்கு எழுப்பேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லியே என்ன படிங்க சொல்லுவாங்க. அந்த வசனம் கூட மத்தேயு 27ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. பாருங்க அவங்களுக்கே ஞாபகம் இருக்கு. ஆமா. 3 நாளுக்கு பிறகு நான் எழுந்திருப்பேன்னு சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த ஒரு கமா மிஸ்டேக்னால ஒட்டுமொத்தமா என்னதுன்னா கிரைஸ்டே வந்து உயிர் தெழுற சொல்ல அளவுக்கு வந்து போதனைகள் போயிட்டு இருக்கு. ஓகே. அவங்க வாயில சொல்லனாலும் அவங்க இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் சொல்லி அவங்க கொண்டாடினாலும் அவங்களுடைய அந்த புரிதல் படி என்னதுன்னா செத்து போனவொன்னே என்ன ஆயிட்டாங்க, இயேசு கிறிஸ்து பரதேசி போயிட்டார் சொல்லி சொல்லும்போது அவர் உண்மையிலேயே என்ன பண்ணல, அவர் மரிக்கல அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன விஷயம்னா இந்த கமா வந்து இங்க இருக்கு போடணும், இல்லைன்னா கமாவே போடக்கூடாது. ட்ரூலி ஐ டெல் யூ டுடே, இன்னைக்கு நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், நீ என்னோட கூட பரதேசி இருப்ப. ஓகே. இயேசு கிறிஸ்து எப்போ பரதேசி வருது, தேவன் ராஜ்யம் இன்னும் வரல. அப்போ அவன் என்ன பண்ணுவானா உயிர் தெழுவான். உயிர் தெழுந்து அப்போ தேவன் ராஜ்யத்துல வந்து இருப்பான் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இங்க வந்து இவனுக்கு சத்தியம் போதிக்கப்பட்டு அஸ்திபார போதனையில ஃபுல்லா கத்துக்கிட்டான இவன் கிடையாது. இல்ல. அப்ப எங்க வரணும், இவன் ராஜ்யத்துல தான் வரணும். ஓகேவா? இதான் அங்க நடந்த நிகழ்வு சொல்லி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கிலீஷ்ல பார்க்கலாம்.
லெட்ஸ் ஈட் கிராண்ட்மா. பங்க்சுவேஷன். ஓகே. ஸோ பங்க்சுவேஷன் மேட்டர்ஸ் சொல்றது, இந்த கமா வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். லெட்ஸ் ஈட் கிராண்ட்மா சொல்லும்போது என்னதுன்னா, நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிராண்ட்மாவை சாப்பிட்றலாம். ஓகேவா? லெட்ஸ் ஈட் கிராண்ட்மா சொல்லும்போது நம்ம சாப்பிடலாமா கிராண்ட்மா, பாட்டி நம்ம சாப்பிடலாமா, பாட்டியை சாப்பிடலாம், பாட்டி நம்ம சாப்பிடலாமா சொல்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அந்த கமா பங்க்சுவேஷன் வந்து சேவ்ஸ் லைஃப், அதான் சொல்றாங்க கமா. ஓகே. அந்த கமாவை வந்து தப்பா போட்டாங்கன்னா அதனால விளைவு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதனால தான் அந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்க பாக்குறது. எக்ஸாம்பிள் என்னதுன்னா, ஒரு பாட்டியே சாப்பிடலாமா சொல்லி சொல்ற அளவுக்கு வந்து சென்டென்ஸே மாறுது. அந்த வகையில இயேசு கிறிஸ்து உயிர் தெளிவே இல்லை சொல்ற அளவுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சென்டென்ஸ் மாறுது. ஓகே. அவர் அங்க ப்ராமிஸ் பண்றாரு, இவை சொல்ற மாதிரி நான் மெய்யாகவே சொல்லுகிறேன் சொல்ற அந்த விஷயத்தின்படி அவர் வாக்கு கொடுக்குறாரு. நீ என் கூட பரதேசில் இருப்பப்பா. அது எப்ப இருப்ப? இன்னைக்கே கிடையாது. இன்னைக்கு வாக்கு கொடுக்குறேங்கிறது அர்த்தம். இன்றைக்கு வாக்கு கொடுக்குறேன், நீ ராஜ்யத்துல இருப்ப. ஆமா. சோ அதான் நம்ம பார்க்கறோம். சரி, அடுத்தபடியா கடைசி பாயிண்ட் வந்து பார்த்துட்டு முடிச்சிடலாம். எதுனா மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் படிங்க. இது வந்து நிறைய பேர் குழப்பிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இது நீங்க எங்க இருந்து படிங்கன்னா வந்து 50ல இருந்தே படிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தை பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இது என்ன நடந்தது? ஆண்டவருடைய அந்த இறந்ததுக்கு அப்புறம் கரெக்டா அந்த 6 மணி 1:30 மணி 50ஆம் வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, அவர் மிகுந்த சத்தமிட்டு தன் உயிரை விட்டார், ஆவியை விட்டார், இறந்துட்டாரு. அப்போ பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் வருது. அதுல திரைசீலை 2ஆ கிழியுது, மேல இருந்து கீழே. ஓகே, டாப் டு பாட்டம் கிழிஞ்சிருது. அப்ப என்ன நடக்குது? பிரேத குழியில இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருச்சு. அதுக்கு அர்த்தம் என்னது? பரிசுத்தவான்களுடைய சரீரம் அவங்க உயிரோட எழுந்திட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. வந்துட்டாங்க சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? எப்ப எழுந்தாங்க? ஆண்டவர் மரிச்சவர்கள். பாயிண்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை பார்க்க போறோம். அது கரெக்டா தப்பா சொல்லிட்டு. ஓகே. நான் அந்த ஈவெண்ட்டை வந்து எழுதுறேன். ஓகே, நிகழ்வு வந்து எழுதுறேன். என்னதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மரிக்கிறார். ஓகே, ஆவியை விட்டார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, மரிச்ச அப்போ என்ன ஆகுதுன்னா பூமி அதிர்ச்சி நடக்குது. பூமி அதிர்ச்சி நடக்குது. ஓகே, எர்த்குவேக் நடக்குது. நடந்த உடனே என்ன நடக்குது? கல்லறைகள், தேவாலயத்தின் திருச்சிலை டெம்பிள் டாப் டு பாட்டம். ஓகே, கிழியுது, திரைச்சீலை கிழியுது. அப்போ என்ன பண்றாங்க? பரிசுத்தவான்கள் கல்லறைகள் திறந்தது, நித்திரடைந்திருந்த பரிசுத்தவான்கள் எழுந்துட்டாங்க. பரிசுத்தவான்கள்னா யாரு? செயின்ட்ஸ். ஓகே, பரிசுத்தவான்கள் கேம் டு லைஃப், உயிரோட வந்துடுறாங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து எப்ப உயிர் தெழுந்தாரு? 3ஆம் நாள். அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் நாள் வச்சுக்கோங்க. டே 1 வச்சுக்கோங்க. ஓகே, அது டே 1 சொல்லும் போது என்னதுன்னா, இது வந்து வெள்ளிக்கிழமை, அதனால தான் புனித வெள்ளி சொல்லி சொல்றோம். ஓகே, அப்புறம் 2வது நாள் இது வந்து என்னதுன்னா வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் என்ன? சாபத், இது சாட்டர்டே.
ம். ஓய்வு நாள். ஓகே. அதனால தான் அவங்க சீக்கிரமா அந்த சரீரத்தை வந்து அடக்கம் பண்ண சரீரத்த சொல்றாங்க. வாங்கி அடக்கம் பண்ண போறோம். ஆமா. ஓகே. 3வது நாள் பார்த்தீங்கன்னா சண்டே. சண்டே. வாரத்தின் முதல் நாள் அப்படின்ட்டு சண்டே வாரத்தின் முதல் நாள். ஓகே. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருன்னா உயிர் தெழுறாரு. ஜீசஸ் கேம் டு லைஃப் இன் ஸ்பிரிட் சொல்லி பார்க்குறோம். ஓகே. இப்போ என்னதுன்னா இந்த பரிசுத்தவான்கள் எப்போ உயிர் தெழுந்தாங்க, உயிரோட வந்தாங்க? முதல் அந்த நாள், ஃபர்ஸ்ட் டே. ஆமா. ஃபர்ஸ்ட் டேல. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள். ஆ. இப்போ அந்த வசனத்தை படிங்க. 50, 51, 52 51 படிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அவர் யாரு? அவர் உயிர்த்தெழுந்த பிறகு. கிறிஸ்து அங்க சிங்குலர். அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்களா? கல்லறை விட்டு வெளியே வர்றாங்க, நகரத்தில் காண. ஓகே. அப்போ செயின்ட்ஸ். ஆமா. இங்க நடக்கிற ஒரு காமெடி சொல்றது காட்டிலும் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இவங்க 3 நாள் கல்லறையிலே படுத்துட்டு இருக்காங்க, உட்காந்துருக்காங்களா எந்திரிச்சவங்க? ஆமா, எந்திரிச்சிட்டாங்கன்னு போட்டிருக்கு. அங்கேயே இருக்காங்க. அங்கேயே இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. ஆமா கரெக்ட். ஆமா தானே? அப்படிதானே இருக்கு. கரெக்ட், அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்த அன்னைக்கு எந்திரிச்சிட்டாங்க. ஆனா உயிர்த்தெழுந்த பிறகுதான் நகரத்துல பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அன்னைக்கு பார்த்தாங்க. ஓகே. அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. அப்ப இங்க ஏதோ தப்பு இருக்கு, மேட்ச் ஆகல. எப்படி வந்து நம்ம இன்றைய என்னோட பரதேசியில் போய் சொல்லும் போது அங்க ஏதோ தப்பு இருக்குதோ, இயேசு கிறிஸ்து அன்னைக்கே உயிர்த்தெழுல, அன்னைக்கே 3 நாள் இதுல இருக்கணும், பூமியில இறந்துருக்கணும், அப்ப அங்க ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு பாக்குறோமோ, அதே மாதிரி இங்கேயும் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா? இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கத்துல இருந்து தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அது சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர்ஸ் தப்பா பண்ணிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா மூல பிரதிக்கு போக வேண்டியது இருக்கு. கண்டிப்பா. மூல பிரதியில போய் பார்த்தோம்னா இந்த மாதிரிலாம் கிடையாது மிஸ்டேக்ஸ். ஓகேவா? சரி. இப்போ பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்தாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, பரிசுத்தவான்கள்ல வந்து யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆபேல் தொடங்கி 11ல இருக்கு. விசுவாச வீரர்கள் பட்டியல் இருக்கு. ஆமா. ஆபேல் தொடங்கி. ஓகே. யோவான் ஸ்நானன் வரைக்கும். அப்புறம் யோவான் வரைக்கும். இவங்களாம் உயிரோட வந்து ஓகே பிரேதங்கள் வெளியில வந்து சரீரத்துல காணப்பட்டார்கள். அப்படிதானே போட்டிருக்கு? ஆமா, அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஆமா. சரீரம் தானே போட்டிருக்கு, ஆவிக்குரிய சரீரம் போடல. அதெல்லாம் போடல. சரீரத்திலே. ஓகே. ஆமா. ஆமா, அவர் சரீரங்களும் எழுந்தது, அதுக்கப்புறம் காணப்பட்டாங்க. கரெக்ட். காணப்பட்டார்கள். சரீரமே அப்படின்னா கண்டிப்பா பயந்துருப்பாங்களே. யோவான் ஸ்நானனை பார்த்தா மறுபடியும் ஓடி இருப்பாங்க. ஓகே. இதெல்லாம் கேள்வி கேட்கணும். ஓகேவா? அப்ப ஏதோ தப்பு இருக்குங்க. ஓகேவா? இப்போ பரிசுத்தவான்கள்ல தாவீதும் பரிசுத்தவான் தானே? ஆமா. இல்லையா? தேவனுக்கு பிரியமான ஆள் கிடையாது அவரு. அவர் பிரியமான தாவீது பரிசுத்தவான் சொல்லி பார்க்கணும். ஆமா, பரிசுத்தவான். அவரை பத்தி அப்போஸ்தலர் என்ன பண்றாருன்னா எங்கேயுமே வந்து மத்தவங்க உயிர்த்தெழுந்த மாதிரி போடவே இல்லை. மத்தவங்க வந்து சரீரத்துல உயிரோட வந்த மாதிரி போடல. இந்த நிகழ்வு நடந்திருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பாங்க. எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணது எது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் சொல்றதா ரெக்கார்ட் பண்ணாங்க தவிர மற்ற பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தாங்க சொல்லி போட்டிருக்கா? இல்ல, சொல்லப்படவே இல்லை. தாவீது வந்துட்டாரு, ஓகே, ஆபிரகாம் வந்துட்டாரு, இல்ல ஆபேல் வந்துட்டாரு, யாராவது ஒருத்தராச்சும் எழுதிருக்காங்க சொல்லி சொல்லிருக்காங்களா? இல்ல, சொல்லவே இல்ல. அப்ப சொல்லனா அப்ப இந்த நிகழ்வு நடக்கல. ஆமா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, படிக்கலாம் நம்ம டைரக்டாவே பேதுரு என்ன சொல்றாரு சொல்லிட்டு 2 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கு. அவர் சொல்ற வரைக்கும் இந்நாள் வரைக்கும் கல்லறை இருக்கு. ஆமா, கல்லறை இருக்கு.
ஓகேவா? அப்போ ஆமா. இங்க வந்து என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, கல்லறை கல்லறைகளும் இந்நாள் வரைக்கும் இருக்குது இருக்கு. ஆமா. சொல்லி சொல்றாரு. எப்ப சொன்னாரு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் கழிச்சு இந்த பெந்தேகாஸ்து பெந்தெகோஸ்தே நாள்ல ஆமா. பேசிட்டு இருக்காரு. ஆவிய பெற்றது பரிசாக அதுக்கப்புறம் சொல்றாரு. ஆமா. அதுக்கப்புறம் பேசுறாரு. அப்போ தாவீது உயிர்த்தெழுந்தாரு சொல்லி சொல்றாரா இங்க? இல்ல. அவன் கல்லறை செத்து போய் கல்லறை இருக்கு. இன்னும் இருக்கு. உயிர்த்தெழவே ஆமா. இல்ல. இல்ல. ஓகேவா? ம். ம். அப்படி இருக்கும்போது அப்போ அங்க வந்து என்ன நடக்குது? முழுக்க முழுக்க வசனத்த ஏதோ வந்து தப்பு. தப்பா வந்து எழுதியிருக்காங்க. ஆமா என்று எழுதியிருக்காங்க. ம். ம். சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சு இப்படிதான் நம்ம வந்து புரிய வேண்டியது இருக்கு. நீங்க வந்து ரீசன் பண்ணணும். அப்படியே படிக்கக்கூடாது எதுவுமே. ஓகேவா? ம். ம். அத ம். வந்து அதனால தான் வந்து ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்றது. ஓகேவா? ஓகே. ஏன்னா ம். 2000 வருஷத்துல என்ன பண்றாங்கன்னா, வேதத்துல வந்து நெறைய காரியங்கள ஆட் பண்றாங்க. நெறைய கருத்து எடுக்குறாங்க. எடுக்குறாங்க. எடுத்திருக்காங்க. ம். ஆ, ஆ. ஓகே. ஓகே. ம். அத மக்கள் வந்து சரியா படிக்கலன்னா, இதான் ப்ராப்ளம். அதனால தான் இயேசு ம். கிறிஸ்து கடைசி புத்தகத்துல கூட என்ன சொல்றாருன்னா, இந்த இது கூட புத்தகத்தில் வந்து எதையும் ஒண்ணும் கூட்ட சேர்க்கக்கூடாது, எதுவும் எடுக்க கூட்டக்கூடாது. வேண்டாம். ஏன்னா ஆமா. பண்ணுவாங்க. அதனால தான் சொல்லியிருக்காரு. கரெக்ட். ம். ம். பண்ண மாட்டாங்கன்னா சொல்ல வைக்க மாட்டாரே. ஓகே. ஆமா. பண்ணுவாங்க. ம். ஓகேவா? இதில விட எதுவும் கூட்டாதீங்க, எதுவும் சேர்க்காதீங்க. சொல்லி சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது என்ன நடந்தது உண்மையிலேயே? சொல்லி ம். பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிச்சாரு. ஓகேவா? ஆ. மரிச்ச உடனே பூமி எரிச்சி வந்துச்சு. பூமி எரிச்சில என்ன ஆச்சுன்னா, இந்த பிரேதங்கள் அது மலை தானே. மலையில ஆமா. பூமி எரிச்சி உடைஞ்சு வருது. மேல வந்திருக்கும். மலையில ம். இருக்கிற அந்த இது கல்லறைகள் என்ன ஆகுது? உடையுது. உடையுது. உடையும் போது ஆமா. உள்ள இருக்கிற அந்த பிரேதங்கள் என்ன ஆகுது? வெளியில வருது சொல்லி பார்க்கிறோம். வெளிய அவ்வளோதான். வந்திருக்கும். ம். ஆமா. வெளிய பிரேதங்கள் மட்டும் தான் வெளில வருது தவிர, உயிரோட வரல. வரல. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே. அவங்க உயிரோட வந்தார்கள் சொல்லி போட்டாங்க. வார்த்தைய. ஓகே. ஆ, கேம் ஆ, டு ஆ. லைஃப் சொல்லி போட்டாங்க. அந்த மாரி ஓகே. யாரும் வரவே இல்ல சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகே. என்னதுன்னா கேம் டு ரைஸ் டு லைஃப் சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த மாரி யாருமே வரல. ஆ. ஓகேவா? எல்லாரும் இறந்த நிலைமையில தான் இருக்காங்க. அவங்க இருக்காங்க. பிரேதங்கள் மட்டும் தான் என்னாச்சு? அவங்களுடைய சரீரங்கள், அந்த பிரேதங்கள் மட்டும் தான் எழுந்திருந்தது. அது ஃபர்ஸ்ட் அந்த வெளில 52ல வந்துச்சு. கரெக்ட்டா இருக்கு. ஆமா. ஆ. பிரேதங்கள் வெளில வந்துச்சு. அவ்வளோதான். அப்படிதான் இருக்கு. ஆ. மத்தபடி அவங்க உயிர் தள்ளல. ஓகேவா? அடுத்தபடி என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து 3 நாள் கழிச்சு உயிர் தெழுந்தாரு. ஆ. அங்க அங்க என்ன ஆகுதுன்னா, இங்க தேன்னு போட்டாங்க. அவர்கள் சொல்லி போட்டாங்க. ஆ. அங்க அவர்கள் கிடையாது. அவர் மட்டும் தான். அவர்தான். இப்பதான் புரியுது கரெக்ட். அவர் அப்புறம் இந்த இடத்துல பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார். அப்படின்ற அணைகள் காணப்பட்டார். அதுதான் அங்க நடந்த விஷயமே. அதனால தான் நீங்க 1 ஓகே. கொரிந்தியர் 15ஆம் வசனத்துல 15ல படிங்க. படிக்கணும். அவர் அநேகருக்கும் ஆமாமா. அவர் சொல்லியிருக்கிறார். கரெக்ட். 500 பேர்கிட்ட காட்சி கொடுத்தாரு சொல்லிட்டு. காட்சி ஓகே. கொடுத்தார் அநேகருக்கு அப்புறம் கடைசியில எனக்கும் கொடுத்தார். ஆமா. ஆ. அகால பிறவியான எனக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துலயாச்சும் ஆபேல் காட்சி கொடுத்தாரு, ஏனோக்கு காட்சி இல்ல. கொடுத்தாரு, இல்லனா கரெக்ட். தாவீது வந்தாரு, இல்லனா ஆமா. ஆமா. வேற யாராவது வந்தாங்க. எலியா வந்தாரு. அது மாரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதுவும் கிடையாது. இல்ல, இல்ல, இல்ல. இயேசு கிறிஸ்து தான். அப்ப என்னதுன்னா, வார்த்தைகள்ல வந்து அவர் சொல்றதுக்கு பதிலா அவர்கள் அவர்கள் ஆமா. சொல்லி ம். போட்டதுனால என்ன ஆச்சுன்னா, அப்படியே ஒட்டுமொத்தமா மாறிடுச்சு. இத ஆ. வச்சு என்ன பண்றாங்கன்னா, நெறைய பேர் வந்து சத்தியத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆ. ம். ஆனா அதுல இன்னும் போட்டிருக்கு. அது என்ன அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, ம். இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த பிரவேசித்து அநேகருக்கு அந்த காணப்பட்டார்கள். இவர்கள் சொல்றது பதிலு, அந்த அவர் சொல்லி ஆம். போடுங்க அந்த இடத்துல. ஆ அவர் அப்படினாலும் அந்த கல்லறைகளை அதையுமே ப்ளூரல்ல சொன்ன மாரி அதிலேயே புறல் போட்டாங்க. அவர் கல்லறையை விட்டு எழுந்து புறப்பட்டு அநேகருக்கு புறப்பட்டு காணப்பட்ட ஆமா. ம். காணப்பட்டார் சொல்லி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இது கிரேக்க வார்த்தையில பார்க்கலாம். அது ஆ. அவர்களா, அவரா சொல்லிட்டு. ஓகே, ஓகே. ஓகே. மத்தேயு 27:53. ஓகே. இது என்டர்டு. இது கிடையாது. ஓகே 27 மத்தேயு 27:53. And coming out of the water arose.
இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்னும் போடல, எதுவும் போடல. என்னதுன்னா and came out to go after his resurrection and went into the holy city and appeared unto many. And the graves were opened and many bodies of the dead arose. டைரக்டா போட்டாங்களோ, அவர் உயிர் தெழுந்த பின்பு பரிசுத்த நகரத்தை பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார் அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான். போட்டாங்க. இங்க நான் போடுறேன் 53ஆம் வசனம். அவர் கொஞ்சம் கீழே இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பான அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறையிலிருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்துக்கு சென்று பலருக்கும் தோன்றினார். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதான் நம்ம வந்து கிரேக்கத்துல வந்து பாக்குற விஷயம். ஓகே ஓகே. சோ அதோட இது டிரான்ஸ்லேஷன் இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த வித இதுவும் இல்ல, அண்டு தான் போட்டிருக்கு, அவர்கள் சொல்லி போடல. காய். ஆனா இது தனி எதுவும் பைபிளா இல்ல கூகுள்ல இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கலாமானே? இந்த கிரேக்கத்துல அது நீங்க வந்து ஸ்கிரிப்சர் கிரேக்க மொழி எபிரேய மொழியில வந்து ஒவ்வொரு சாப்டரும் நீங்க வந்து பார்க்கலாம். ஆனா இது நான் இப்ப நான் வேற எதுவும் வசனம் பார்க்கணும்னா கூகுளே பார்க்கலாமா இல்ல வேற எதுவும் பேமெண்ட் பண்ணி இந்த மாதிரி கிரீக்ல உள்ள பைபிள் கூகுள்லயே பார்க்கலாம். அதுக்கு இந்த சைட்டுக்கு மட்டும் போகணும். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஸ்கிரிப்சர் ஃபார் ஆல் சொல்லி போட்டுருக்கோம். ஸ்கிரிப்சர் ஃபார் ஓகே ஓகே. நான் இத அப்புறம் உங்களுக்கு வேணாம். சரி. இதுல கிரேக்கம் இருக்கும், இதுல எபிரேயம் இருக்கும். ஓகே ஓகே. எபிரேய கிளிக் பண்ணீங்கன்னா எபிரேய வரும். ஓகேவா? ஓகே ஓகே. பார்த்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு வேர்டுக்கு கீழே அப்படி வர்ற மாதிரியே இங்கிலீஷ்ல வந்துருமானே அப்படி? ஆமா இங்கிலீஷ்ல வந்துரும். அண்ட் ஓகே ஓகே. ஓகேவா? அவுட் ஆஃப் த டூம் ஆஃப்டர் த ரோஸ் and went. இங்க they came into entered. இது இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னதுன்னா இங்க they into came சொல்லி போட்டிருக்கு. ஆனா இங்க இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இங்க வந்து பாத்தீங்கன்னா entered மட்டும் தான். enter. அது நீங்க theyனு போடலாம், heனு போடலாம், he entered. ஓகே. இது வேணா முன்னாடி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது மூலமா நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து இது நிகழ்வு டைரக்டா நீங்க யோசிச்சு பார்த்தாலே என்ன நடந்தது? அப்போஸ்தலர் ரெக்கார்ட்ல இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஓகே. ஆமா. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது நிலநடுக்கம் வந்துச்சு. ஓகே. திரைசிலை ரெண்டா கிழிஞ்சது. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதை வந்து பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தாங்களா? உயிர்த்தெழுந்தாங்க சொல்லி போட்டுருந்தா எவிடன்ஸ் காமிங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாம் சொல்லியிருக்கணும். அடுத்து நடந்த நிகழ்வு இல்லை. அப்போஸ்தலர் புத்தகத்துல ஒரு தடவை கூட ரெக்கார்ட் ஆகல. மத்த புத்தகத்துல ரெக்கார்டா இருக்கணுமா? அதுலயும் எதுவும் ரெக்கார்ட் ஆகல. வேற யாராவது வந்தாங்கன்னா தாவீது வந்தாரா இல்ல எலியா வந்தாரா சொல்லி இது பார்த்தீங்கன்னா யாருமே வரல சொல்லி போட்டுருக்கோம். இயேசு கிறிஸ்து மட்டும் தான் 500 பேர்கிட்ட காட்சி தந்தார் சொல்லி போட்டிருக்கு. ஆமா ஆமா. அதுபடி பார்க்கும்போது இங்க நடந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி அவங்க மலைகள் நிலநடுக்கத்துல வந்து உடஞ்சி அந்த கல்லறைகள் உடஞ்சி அதுல இருக்க பிரேதங்கள் வெளில வந்துருக்கு சொல்லி பார்க்குறோம். மற்றபடி வந்து இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்தார் 3ஆம் நாள். அவர் தான் வந்து போய் காட்சி தந்தார் சொல்லி பார்க்குறோம் 3ஆம் நாள் பிறகு. ஓகே எல்லாருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஓகே அப்படி மற்ற யாருமே பரிசுத்தவான்கள்லாம் உயிர்த்தெழவில்லை. பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழ காலம் எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபை உயிர்த்தெழுந்த பிறகு தான் அவங்களுக்கு சொல்றதுதான் பைபிள்ல போட்டுக்கிற அந்த உண்மை வரிசையின்படி தான் உயிர்த்தெழுவாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ இதோட முடியுதுப்பா கிளாஸ். ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஆனால் எனக்கு இன்னைக்கு மார்னிங் இதில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே இந்த பார்த்த வசனத்தில் இந்த மத்தேயு 22 அந்த முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு குருவாகன்னு சொல்லி பார்த்தோம். நான் ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி கேட்கும்போது ஆமா அதில் இந்த இடத்துல கடைசியாக முழு மனதோடுன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த 1 கொரிந்தியர் 12 1 கொரிந்தியர் 12 2வது வசனத்துல நீங்கள் அஞ்ஞானிகளா இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் அப்படிங்கிறது. மனது அப்படிங்கிறது தனி அதை இருதயத்தை மென்ஷன் பண்ணாங்க இல்ல நம்ம பேசினபடி அந்த நினைவு அந்த சிந்தையை தான் சொல்றாங்களா?
ஆனா இப்போ பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அந்த உபாகமத்துல சொல்லும்போது உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் போட்டிருக்கு. இதுல இந்த வேர்டு மட்டும் தான் மாறுதா இல்ல அது எப்படிங்கிறதுக்காக ஓகே, என்னதுன்னா அங்க பழைய ஏற்பாடு சொல்றது அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனையோட என்னதுன்னா உங்களுடைய செயல் கிரியை செயல் செயல். ஆமா ஓகே, இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வருது ஓவராலா. ஓகே, ஆமா முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு என்னது ஆத்மாவோடும் சொன்ன மாதிரி இருதயத்தோடும் முழு என்னது ஆத்மாவோடும் அன்பு முழு கூறுவாயாக. பலத்தோடும் ஆமா ஓகே, சொல்லும் போது நீங்க வந்து வெறும் பேச்சு மட்டும் செய்யாதீங்க, அதை செயல்லையே. ஓகே, முழுமையா. ஓகே, முழுமையா எப்படி யோசுவாவும் காலேப் பத்தி சொல்லும்போது அவன் வேறே இருதயம் கொண்டவனா இருந்தான். அவன் என்ன பண்ணானா என்னைய முழு இருதயத்தோடு என்ன பண்ணானா விசுவாசிச்சான். காலேப் அந்த வசனம் படிக்கலாம். எங்கன்னா நம்பர்ஸ் என்னாகும் 14:24. 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அந்த சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஓகே, காலேப் பத்தி சொல்லும்போது அவன் வேறே ஆவி கொண்டவனா இருந்தான். ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான மக்கள்ல காலேப் ஜோஷுவா மட்டும் தான் என்னது அவன் வேறே ஆவி கொண்டவங்க. ஆமா வேறே ஆவினா என்னது? அவங்க சிந்தையே என்ன இருக்கான்? சிந்தை ஆமா அவங்க பரிசுத்தவை கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா கிடையாது அவங்களுக்கு. இல்ல அத பத்தி அவங்க சிந்தை என்னதுன்னா இவ்வளவு பண்ண தேவன் நம்மள கொண்டு போய் சேர்க்க மாட்டாரா? அந்த ஒரு நம்பிக்கை. என்னதான் வந்து அந்த வேவு பார்க்க போகும்போது ராட்சசிகள் மாதிரி இருந்தாலும் வெட்டுக்கிளியை போல இவங்க இருந்தாலும் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. கண்டிப்பா அவர் சொல்லிட்டாரு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த ஆவிதான் சொல்றாங்க. அப்ப என்னதுன்னா அது எங்க அந்த யோசனை வந்தது அவங்களுக்கு? இதுல மைண்ட்ல தான். ஓகே, அதுதான் முழு இருதயத்தோடு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹோல் ஹார்ட்டட்லி சொல்லுவாங்க. ஆமா ஓகே, சோ இதே மாதிரி காலைப்புற விஷயத்த ஒன்னு இடத்துல படிக்கலாம். எத்தனை வாட்டி சொல்றாரு பாருங்க. நம்பர்ஸ் என்னாகும் 32:11-12. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். ஓகே, அவ உத்தமமாய் சொல்லும்போது பைபிள்ல என்ன சொல்றாங்கன்னா ஹோல் ஹார்ட்டட், முழு இருதயத்தோடு. ஓகே, ஹோல் ஹார்ட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா முழு இருதயம். ஓகேவா? இதே மாதிரி அதான் ஜோஷுவாலயே உபாகமத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஜோஷுவாலயே அந்த மாதிரி நிறைய வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா காலை பத்தி போட்டிருக்கோம். ஓகேவா? யாருன்னா நூன் குமாரனாகிய யோசுவாவும் காலேபும். அப்ப என்ன சொல்லி பாக்குறோம்னா இங்க முழு ஆத்மா முழு இருதயம் முழு இது சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய மைண்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், தேவனை வந்து வேறே ஆவி கொண்டவர்களா நம்ம இருக்கணும். ஓகேவா? சித்தையில உலக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவைகளுக்காக ஓடிட்டு இருப்பாங்க. ஓகே, இது வேணும் எனக்கு அது வேணும் சொல்லி கடவுள்கிட்ட எதுக்கு போறாங்க? சர்ச்சுக்கு ஏதாவது ஒரு குறைய வந்து சரியாகணும். ஓகே, என்னைக்காவது ஒரு நாள் லட்சம் பிதாவின் சித்தம் என்ன அவர் கிட்ட நம்ம செய்யலாமா சொல்ற அந்த யோசனையோட யாராவது வராங்களா ஆலயத்துக்கு? ஓகே, அதெல்லாம் தான் வேறே ஆவி. ஓகே, அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உமது சித்தத்தை செய்ய வருகிறேன், புத்தக சுருளை என்னை பத்தி எழுதிருக்குது. அதேதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சீஷர்களை அனுப்புறாரு. ஓகே, அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுறவன் வந்து பரலோகராஜ்யத்துக்கு வரமாட்டான், பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன் தான் வருவான் சொல்லி சொல்றாரு. ஓகே, மத்தவங்களே யாரா? அக்கிரம சிந்தைக்காரரே. ஓகே, அப்ப எல்லாமே என்னதுன்னா சிந்தனை தான். ஓகே, அப்ப முழு இருதயமா இருக்கட்டும். ஓகே, அது எங்க இருந்து ஆரம்பிக்க சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய யோசனையில இருந்து தான். ஓகே, மனது அப்படினாலுமே அதுதான் குறிக்குது மெயினா.
மனது இப்போ இருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? இருதயம் வந்து வலிக்கும். பாரப்படுற மாதிரி ஃபீல் பாரம் ஆகும். ரொம்ப இதாயிடும். ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்கல. ஐயோ நம்ம எதிர்பார்த்தது வரல. எக்ஸாம் வருது. பசங்களுக்கு என்ன ஆகும்? பயம் எங்க இருந்து வரும்? ஹார்ட்ல ஹார்ட்ல. இருந்து வரமா? ஏன் ஹார்ட்ல இருந்து வருது? அங்க ஏதாவது யோசனை இருக்கா? இல்ல யோசனை இங்க தானே இருக்கு. மூளை. மைண்ட்ல தான். ஆமா, மூளைல தான் இருக்கு. ஏன் ஹார்ட்ல இருந்து வருது சொல்லி பாத்தீங்கன்னா அங்கதான் பம்ப் பண்றது ஹார்ட். பிளட் பம்ப் பண்ற இடம். ஓகே. அது என்னதுன்னா மைண்ட் ரியாக்ட் பண்ற இதுக்கு ரொம்ப மாதிரி யோசிக்கும் போது அங்க பம்பிங் கம்மியாகுது, கூட பம்பிங் கம்மியாகுது, பம்பிங் கூட ஆகுது. ஹார்ட் பீட் ஓகே, அதிகமாகுது, ஹார்ட் பீட் கம்மியாகுது. ஓகே. ஓகே, எல்லாமே அங்க இருந்து வர்றதுதான். நீங்க கண்ணுல பாக்குறது, காதுல கேக்குறது, இல்லனா நீங்க யோசிக்கிறது, அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ரியாக்ட் பண்ணுது ஹார்ட். ரியாக்ட் பண்றது. ஓகே, ஓகே, ஓகேவா? ஓகே. நீங்க உங்களை டிஃபைன் பண்ணும் ஒரு மனுஷன் சொல்லி டிஃபைன் பண்ணாலே அவன் செயல்படுறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மூளை தான். ஓகே. ஆனால் தான் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா ஆவினாலே மாம்ச கிரியைகளை அழித்திருங்களா பிழைப்பீர்கள் சொல்லி பாக்குறோம். ஆமா, ஆமா. அது ஒரு அது போல நான் என்ன சொல்ல வரேன்னா மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தை சொல்லி இரண்டா பிரிக்கிறாங்க. ஆமா. ரோமர் 8 மாம்ச சிந்தை. ஓகே. எங்கன்னா ரோமன்ஸ்ல 8ஆம் அதிகாரத்துல ஆமா. 5ஆம் வசனத்துல மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. பாருங்க, சிந்தை. ஓகே. அவன் முழுக்க முழுக்க என்னதுன்னா சிந்தை தான் பேசிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. ஓகே. இதுதான் நீங்க வந்து ரோமர் 12ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்குன்னா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து உங்கள் மனதை புதிதாக்குங்கள். மனதை புதிதாக்குறது எப்படி மனசை புதிதாக்க முடியும்? மனதை எது சொல்ல வராங்க? உங்க சிந்தையை புதிதாக்குங்கள், யோசனைகளுக்கு புதிதாக்குங்கள். ஓகே. மனது சொல்லும்போது நம்ம இதுல கிடையாது. ஓகே, ஓகே. அப்படினாலுமே இப்போ இந்த எபிரேயர்ல இது வருவாருன்னா உங்களுடைய இருதயத்திலே வைத்து உங்க மனதிலே எழுதுவேன் புதிய உடன்படிக்கை எழுதணும் அப்படிங்கிறதும் அதுவுமே இப்போ சிந்தையை குறிக்கிறது தான். ஆமா. அது முழு என்னதுன்னா அத பர்டிகுலரா எதுக்காக மனதுன்னு சொல்லி வருது பாத்தீங்கன்னா அது நீங்க வந்து முழு இருதயத்தோடு பண்ணணும். ஓகே. முழுமையா பண்ணணும் சொல்றதுக்காக வந்து என்னதுன்னா அது சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி. ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தா வர்றது. பிராக்டிகலா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம மனது வந்து தனியா வந்து சிந்திக்க போறது கிடையாது, யோசிக்க கிடையாது. கரெக்ட். இங்க என்ன நீங்க கமெண்ட் ஆகுதோ அதுக்கேற்ற ரியாக்ஷன் தான் இதயத்தில் நடக்குது. அதுல மனசுல யோசிக்கிறோம்னு சொல்லிடுறோம். ஆனா எல்லாமே ஆமா மூளையில இருந்தா நடக்கிறது சொல்லி பாக்குறோம். இதை நீங்க பிராக்டிகலா நீங்க யோசிச்சு பாக்குறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆனா என்னதுன்னா இருதயம் தான் வந்து கொஞ்சம் பாரப்படும். ஓகே. ஆமா. ஏன்னா வந்து இமோஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது அந்த ஹார்ட் பம்ப் பண்றது மூலமா என்ன ஆகுதுன்னா ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்ணுங்க. ஐயோ சொல்லிட்டு ஷாக், இருதயம் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துருது. எல்லாமே அந்த இதுதான். ஓகே. அந்த நியூஸ் கேக்குறாங்க, கேட்கும்போது அது ரியாக்ஷன் நடக்குது. ஆமா. அதே மாதிரி நியூஸ் கேக்குறாங்க, கேட்டு சந்தோஷம் வருது. ஆமா. ஓகே. எல்லாமே அந்த இதுல தான் ரியாக்ஷன். அதனால சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தோனி வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அது அங்கேயே ப்ராசஸ்லயே கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிடுறாங்க. அங்கேயே கட் பண்ணிடுறாங்க. இது வேண்டாம் எனக்கு. தோத்து பண்ணாலும் சரி, வின்னானாலும் சரி அங்கேயே கட் பண்ணிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா ரியாக்ட் ரொம்ப அப்படியே கை குதிக்கிறதும் கிடையாது, ரொம்ப இதுவும் கிடையாது. கரெக்ட். சிரிச்சிட்டு போறது. ஓகேண்ணா, கரெக்ட் தானே. இது யோசித்ததுண்ணே. ஆனா அதுக்கப்புறம் இப்போ நேற்று இந்த பிசாசு இதை பத்தி பேசணும்லானே, இப்போ சாமுவேலுடைய இது மூலமா வந்ததுன்னு சொல்லி. அப்படின்னா பிசாஸ்க்கு ஒரு சரீரம் தேவைப்படுது அவன் ரேட் பண்றதுக்கு, வேலை செய்யறதுக்கு. அது அவனா செலக்ட் பண்ணி எடுத்துக்குவானா, இல்ல சில பேர் என்ன சொல்றது அந்த அவங்க வெல்கம் பண்றதுல அவங்க விட்டு கொடுக்கறத வச்சு அவன் அதோடைய கிரியை அவங்க மூலமா செய்வானா? இப்ப இந்த விக்கிரக ஆராதனை பண்றாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத மக்களை வந்து கண்ட்ரோல் பண்றது யார் சொல்லி பாத்தீங்கன்னா சாத்தான். ஓகே. அப்ப ஒட்டுமொத்த உலகத்துல வந்து யார் வேணா அவன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே. பயந்தவங்க, பயப்படாதவங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா எல்லாருமே என்னதுன்னா அவனுடைய பிள்ளைகளா தான் இருக்காங்க சொல்லி பாக்குறோம். அதனால யாருக்குள்ள வேணா பூந்து அவங்க கிரியேட் செய்ய முடியும். ஓகே. இவங்களால பிரோஜனம் இந்த மாதிரி பண்ண முடியும் சொல்லி பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்க கூட போடலாம். மோதிஜி கூட உள்ள போகலாம்.
ஓகே, அவன் அவனை கிரியை செய்யறதுக்கு. ஓகே, ஆ, இதை கூட நீங்க வந்து என்னதுன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆ, என்னதுன்னா, தானியல்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்ரியல் தூதன் வரும்போது வந்து ஆமா. இந்த என்னதுன்னா தேசத்துடைய அதிபதி என்ன போராடினா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, பெர்ஷியா நாட்டின் அதிபதி வந்து என்னோட கூட என்னை பிடிச்சி வச்சிருந்தா சொல்லுவாங்க. ஆமா. ஓகே, பெர்ஷியா நாட்டின் அதிபதி. பெர்ஷியா நாட்டின் அதிபதி எப்படி வந்து கேப்ரியல் தூதனை வந்து பிடிக்க முடியும்? ஒரு தூதன் வந்து என்ன பண்ணுவாருன்னா 3,50,000 1,80,000 பேரை சாவடிச்சிருக்காரு. பேரையும் அடிக்க முடியும். ஆமா, ஒரே டைம் அடிக்க முடியும். ஆமா. அப்போ மனுஷன்லாம் தூதன் முன்னாடி கம்பேரே கிடையாது, பக்கத்துல கூட நிக்க முடியாது. ஓகேவா? ம். ஆமா. விழுந்து போன மனுஷன் சொல்லும்போது. ஓகேவா? அப்போ எப்படி பிடிச்சி வச்சிருப்பாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்ல, சாத்தான் தான். ஓகே, அங்க சொல்ல வர்றது. ஓகே, ஓகே, ஓகே. அவன் தான் உலகத்தின் அதிபதியா இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னா, உலகத்தின் அதிபதி சொல்றதுக்கு பதிலா அங்க பழைய ஏற்பாடுல என்ன சொல்றாங்கன்னா வந்து, அந்த டைம்ல உலகத்தின் அதிபதி என்ன இருந்ததுன்னா பெர்ஷியா நாடு இருந்தது. அதனால பெர்ஷியா நாட்டின் அதிபதி என்னை பிடிச்சி வச்சிருந்தா சொல்லி சொல்றாங்க. அது மைக்கேல் தூதர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லானவர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரை ரிலீஸ் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஓகே. ஓகேண்ணா, ஓகே. ஏன்னா அதுதான் நான் என்ன நினைக்கிறேன், இப்போ சில டைம்ல இந்த விக்கிரக ஆராதனை பண்ணி அதுக்கு ரொம்ப இடம் கொடுத்து பண்ணதுனால அது சீக்கிரமா அவங்கள ஆட்கொண்டுரும், பிசாசா ஈஸியா அவங்கள இல்ல விக்கிரகாதனை மட்டும் கிடையாது. கிறிஸ்தவர்களே வந்து சத்தியம் தெரியலன்னா அவங்களும் அசத்தியத்துல தானே இருக்காங்க. இருக்காங்க. அவங்க ஆமா, டிஃபரெண்டான வகையில சாத்தானுடைய பிடியில இருக்காங்க. ஓகேவா? மாய போதனை. ஓகே, ஆமா. அது அவங்க போதனையே நீங்க இல்ல சொன்ன சொல்லி மாதிரி பார்க்கறோம்ல. எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க யோசித்து கேட்டு போறாங்களோ அதனால ஈஸியா போயிடும். ஆமா, யார வேணா இது பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஈவன் பாத்தீங்கன்னா பிசாசு வந்து பேதுருக்குள்ள போனானா உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஓகே, பிசாசு வந்து சாத்தான் வந்து இவன் ஆமா. ஓகே யூதாஸ் கிரேட் உள்ள என்றானா. ஓகே, அவனோட கிரியை செய்யறதுக்கு. ஓகே, அப்ப என்னதுன்னா அந்த டைம்ல உத்தரவு கேட்டுக்கொண்டதுனால அலோவ் பண்றாரு காட். ஓகே. ஓகே, புறமிடுறதுக்கு அந்த மாதிரி காரியங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மோஸ்டா நடக்காது. காட் வந்து ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றதுனால அதுக்கப்புறம் வந்து அவன் வானத்துல இருந்து தள்ளப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். பிரதான வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல என்ன பாத்தீங்கன்னா சாத்தானும் தூதர்களும் வானத்துல இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, பெரிய யுத்தம் உண்டாயிற்று. அப்போ தள்ளப்பட்டார்கள், பூமிக்கு ஐயோ சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதனால இப்ப சபைக்குள்ள போடுறது, சபையோட மக்களை வந்து சோதிக்கிறது, அவங்களுக்குள்ள பூந்து சோதிக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சத்தியத்தில் இருக்கவங்களுக்கு. ஆனா மற்றபடி சத்தியத்தில் இல்லாதவங்களை வந்து தேவன் பார்க்கல. அதனால வந்து அவங்களை யூஸ் பண்ணிப்பா சொல்லி பார்க்குறோம். ஓகே. அப்போ ஒருவேளை என்ன, இப்போ நம்ம இந்த அஸ்திபார போதனை போடாம இல்லை அது தெரியாம அது மேலே கட்டப்படாம இப்போ சில பேர் நம்ம ஆண்டவர் சொன்ன மாதிரி உங்களை அறியேன், ஆனா உங்களுடைய நாமத்தினால தான் நான் அற்புதம் சரி பிசாசுகளை துரத்துறேங்கிற சில ஊழியக்காரங்க இருப்பாங்கல்லாண்ணே, அவங்களுமே அப்போ பிசாசுடைய ஆளுகைப்படி தான் நடக்கிறவங்களா இருப்பாங்களா? இந்த அஸ்திபார போதனை தான் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்க்குறோம். அது தவிர்த்து மிச்ச போதனைகள் எல்லாமே வந்து அந்நிய போதனைகள் இல்லைன்னா வந்து சபிக்கப்பட்ட போதனைகள் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்ப சபிக்கப்பட்ட போதனைன்னா என்னதுன்னா பொய்யான போதனைகள் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அது பொய்க்கு வந்து முக்கியமான ஆள் யாரு சொல்லி பார்த்தீங்கன்னா சாத்தானு. அப்போ அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்கு ஆதரவான விஷயங்கள் தான் சொல்லி பார்க்குறோம். அந்த ஒளியின் தூதனும் அவனுடைய வேஷத்தை தரிச்சு கொள்வான் அப்படிங்கிற மாதிரி வரும்போது இப்ப எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. நீங்க சாத்தான் என்ன பண்றான்னா ஒருத்தங்கிட்ட இருந்து மாறி இன்னொருத்தங்கிட்ட போறான், அங்க இருந்து மாறி இன்னொருத்தங்கிட்ட போறான். இதுதான் பண்றதுக்கு போறோம். ஆமா, ஆமா. ஓகேவா? சோ நம்மளோட பாயிண்ட் இயேசு கிறிஸ்து பண்ற பாயிண்ட் என்னதுன்னா அவங்க முற்றிலுமா என்ன பண்ணணும், சத்தியத்துக்குள்ள வரணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனா இவங்களோட பாயிண்ட் என்னதுன்னா, பாரு நான் எவ்வளவு பெரிய பேய் விரட்டுறேன், நான் எவ்வளவு பெரிய அற்புதம் பண்றேன், அது கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் அற்புதம் செஞ்சு நீங்க அப்பம் சாப்பிட்டதுனால என்ன பண்றீங்க, திருப்தி அடைஞ்சு நீங்க என்னை பின்பற்றுறீங்க. நீங்க உலக புரோஜனத்துக்காக என்ன பண்ணாதீங்க, என்னை தேடாதீங்க. மெய்யானது வார்த்தைக்காக பாருங்க, சத்தியத்துக்காக பாருங்க சொல்லி சொல்ல வர்றாரு. ஓகேவா? அப்போ எடுக்கிறவங்களோட போதனை என்ன இருக்கணும்னா வந்து இந்த அற்புதம் அடையாளம் எல்லாம் வந்து வேய் விரட்டுறது அது வந்து ஃபோக்கஸா இருந்தாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருவாங்க ரூட் அங்க இல்ல அவங்ககிட்ட, அவங்க சத்தியத்துல இல்ல. ஆமா, சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், உண்மை என்னது சொல்லி தெரியணும் சொல்ற அது வந்து ஃபோக்கஸா இருக்கும்போது தேவன் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சத்தியத்தை தேவன் கொடுப்பார் சொல்லி. இதுல தெரிந்து கொள்ளுதல் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா.
இருக்கா? கரெக்ட், கரெக்ட். ஓகே, ஓகே. பிதா ஒருத்தனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். அவ்வளவுதான். வரான். ஓகே. அவன் என்னதான் கஷ்டப்பட்டு நான் வரணும் வரணும் சொல்லி ட்ரை பண்ணாலும், பைபிள் பயங்கரமா படிச்சாலும், 100 தடவை படிச்சிருந்தாலும் சரி, 1000 தடவை படிச்சிருந்தாலும் சரி, சில பேர் சொல்லுவாங்கல்ல 10 தடவை நான் ஆமா, படிச்சிருக்கேன், ஆமா. 20 தடவை படிச்சிருக்கேன் சொல்லுவாங்க. 200 மட்டும் சொல்லுவாங்க. ஆமா. சொல்லுவாங்க. ஓகே, அப்படி படிச்சிருந்தாலும் சரி, பிதா ஒருத்தனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் வரான். வரான். ஓகே, பேதுருலாம் ஓகே. படிக்க கூட இல்ல. ஆனா பாருங்க, ஆமா. பரிசேயர் அவ்வளவு சதுசேயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா படிச்சிருப்பாங்க. ஆமா. அவங்கள பார்த்து கிரைஸ்ட் சொல்றது வந்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வரும் கோவாக்கினிக்கு நீங்க விட்டு தப்பிப்பீங்க. ஓகே, ஸோ ஆனா பேதுரு வந்து பாருங்க, அவர் படிக்கல்லாதவர். ஆனா தேவனுடைய ஆவியை கொடுத்து என்ன பண்றாரு, பேச வைக்கிறார். நானே உனக்கு வாயா இருக்கிறேன், எப்படி மோசே கிட்ட சொன்னாரோ. சொன்னவரோ அதே ஓகே, நீ பயப்படாத சொல்லிட்டு. ஓகேண்ணே, இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகுது. ரெண்டாவது இன்னொன்று, இது என்னோட பர்சனல் கொஸ்டின். இப்போ இந்த 40 டேஸ் ப்ரேயர் பண்ணலாம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கலாம், ஆண்டுடைய சித்தத்தை அறியறதுக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஒன்று மோசே இருந்தார், ஆண்டவர் கூட்டு போனார்னு சொல்லி. கிறிஸ்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தாங்க, 40 நாள் இருந்தாங்க, சோதிக்கப்பட்டாங்க, வின் பண்ணாங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு 40 டேஸ் இது அது ஃபாஸ்டிங்கோ இல்லை நார்மலாவோ உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்துருந்தோம்னா ஆண்டோடைய நம்மளை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கா, சித்தம் வச்சிருக்காரு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி சில இடத்துல ரொம்ப எஜுகேட் பண்ணாங்க ஃபாஸ்டிங்காக. அது எல்லாத்துக்கும் ஒத்து போகுமாண்ணே? எல்லாருக்கும் ஒத்து போகுமா, இல்லை அந்த பேட்டர்ன் இல்லை அந்த வழிமுறை கரெக்டா? ஓகே, ஃபாஸ்டிங் சொல்றது நல்லது. ஓகே, அது நீங்க எதுக்காக பண்றீங்க சொல்றதே இம்பார்ட்டன்ட். ஓகே, சில பேர் வந்து ஃபாஸ்டிங் பண்றது என்னுடைய உலக தேவைகளுக்காக சொல்லி கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது நான் வந்து ஆவிக்குரிய வகையில நான் இன்னும் வளரணும், தேர்ச்சி அடையணும் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். ஓகே, நீங்க பர்சனலா கேட்டதுனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம வந்து என்னதான் ட்ரை பண்ணி குட்டி காட்டப்பட்டாலும் நம்ம வந்து இது பண்ண முடியாது, அஸ்திபாரத்தை வந்து கத்துக்க முடியாது. அது தேவன் தான் என்ன பண்ணணும், அழைக்கணும். ஓகே, அழைச்சி சத்தியத்தை தரணும் சொல்லி நினைச்சாருன்னா அது நடக்கும். ஓகே, அது நீங்க என்னதான் மறுத்தாலும் வந்து முடியாது, தேவனுக்கு விரோதமா சண்டை போட முடியாது. ஓகேவா? அப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகு ஒன்ஸ் நீங்க வந்து சத்தியத்தை, இந்த மெய்யான சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஞானஸ்தானம் எடுக்கணும் கண்டிப்பா. ஓகே, ஏன்னா ஞானஸ்தானம்னா என்னது, ஞானம் பெற்று. ஓகே, இப்ப முன்னாடி எடுத்த ஞானஸ்தானம் என்னதுன்னா மனம் திரும்புதல் ஞானஸ்தானம். ஓகே, என்னதுன்னா நீங்க நான் பாவம் இது செஞ்சேன் உலகத்துல இருந்து நான் மறிக்கிறேன் ஓகே சொல்லிட்டு நீங்க பாவத்துல இருந்து மனம் திரும்பினீங்க. ஓகேவா? அது யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்துக்கு கம்பேரிசன். ஓகே, ஆனா இப்ப நீங்க எடுக்க வேண்டியது என்னதுன்னா இயேசு கிறிஸ்துவ மேல வச்சிருக்க நம்பிக்கையின் ஞானஸ்தானம். இதான் மெய்யானது, சத்திய அஸ்திபாரத்தை போட்டுட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறது. ஓகேவா? இது நம்ம வந்துட்ட பிறகு ஞானஸ்தானம் எடுத்துறோம் வச்சுக்கோங்க. ஓகே, யாருக்கு இது யூஸ்ஃபுல் சொல்லி சொல்ல வரேன், இந்த ஃபாஸ்டிங் சொல்லி பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு பிறகு என்ன பண்ணாரு, ஃபாஸ்டிங் இருந்தாரு. அப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டு பிறகு நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறது எதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க? அப்ப என்ன பிரயோஜனத்துக்காக சொல்லி பாத்தீங்கன்னா, நான் உமது வழியை விட்டு நான் விலகாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பலன் தாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஃபாஸ்டிங் எடுக்கிறது ஓகே தான். ஓகே, அது நீங்க 40 நாள் எடுக்கலாம், இல்லைன்னா வந்து 10 நாள் எடுக்கலாம், நீங்க எது வேணா எடுக்கலாம். ஆனா நீங்க உண்மையா எடுக்கிறது. அதே நேரத்தில் நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, அது மூலமா நான் சொல்ல வர்றது என்னதுன்னா, ஞானஸ்தானத்துக்கு என்ன சத்தியத்தை அறியறதுக்கு முன்னாடி நீங்க எடுக்கிற எந்த ஒரு ஃபாஸ்டிங்கா இருந்தாலும் அதனால ஒரு யூஸும் கிடையாது. நம்ம உடம்பு வரதுனாலும் அது நீங்க உடம்பு வேணா கம்மியாகலாம். ஓகே, குண்டா இருந்தீங்கன்னா வயிறு தொப்பை கம்மியாகலாம், அந்த மாதிரி. ஓகே, அவ்வளோதான் தவிர மற்ற கிடையாது, பிரோஜனம் கிடையாது. ஓகே, ஆனா உண்மையான உங்களுக்கு பிரோஜனம் அடையணும்னா வந்து நீங்க ஃபாஸ்டிங் அப்ப என்ன பண்ணணும்? ஓகே, ஒண்ணு நீங்க வந்து ப்ரே பண்றீங்க, தேவன்கிட்ட உங்களுடைய விண்ணப்பம் என்னதுன்னா, இந்த உலகத்தின் மேல இருக்கிற விண்ணப்பம் கிடையாது. உங்களுக்கு விண்ணப்பம் என்னதுன்னா, தேவனே எனக்கு வந்து சத்தியத்தை அறிகிற அறிவை தாங்க. சப்போஸ் நம்ம வேலையும் கேட்கலாம். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வேலை இருக்கணும், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து பசங்க நல்லபடியா வளரணும் சொல்றதுக்காகவும் நீங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஓகேவா? ஆனா இது தேவனுக்கு முன்னாடி தெரியும் அவர் என்ன பண்ணணும்னு சொல்றது. ஆனா நம்மளுடைய ப்ரே பண்றதுக்கான முக்கியத்துவம் எதுக்காக பண்றோம்னா, இந்த மாதிரி கேட்கறத எதுக்காக கேட்கறோம்னா, நம்மளுடைய மனசை சாந்திப்படுறதுக்காக. ஓகே, நான் தேவன்கிட்ட சொல்லிட்டேன்பா, ஓகே என் மனசு இப்போ சாந்தியா இருக்கு, ஓகே அந்த ஒரு ரிலீஃப் ஆகும். ஓகேவா? ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, அவர் பார்த்துப்பார். ஓகே, ஆனா தேவன் முன்னாடியே என்ன பண்ணுவாரு, அவர் என்ன பண்ணணும்னு சொல்றது அவருக்கு தெரியும்.
தெரியும். ஆமா. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள்லாம் அப்ப இதெல்லாம் கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. கொடுக்கப்படும். ஓகே, அப்ப நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு நான் உண்மையா இருக்கணும், உமக்கு கீழ்ப்பட்டு நடக்கணும் சொல்றது தான் நம்மளுடைய பிரேயரா இருக்கு. அதே நேரத்துல என்னதுன்னா, அந்த ஃபாஸ்டிங் டைம்ல நீங்க வந்து மெடிடேட் பண்ணணும். இப்ப நம்ம படிக்கிறோம் பாத்தீங்கன்னா வசனங்கள. ஆமா, ஆமா, ஓகே, ஆமா. இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, இது ஏன் சொல்லப்பட்டிருக்கு, தேவனே எனக்கு புரிய வைங்க. ஆ. வெளிப்படுத்தல்ல வந்து அந்த 11ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த 2 குத்து விளக்கு என்னது? ஸோ இல்லன்னா வந்து அந்த 2 ஆட்கள் இருக்காங்களே, அது அது யாரு? சொல்லிட்டு நம்ம ஓகே, ஓகே. புரியறதுக்காக, இல்லைன்னா எக்காலத்துல இருக்க அந்த விஷயங்களை எனக்கு புரிய வைங்க, எனக்கு புரியல சொல்லி நம்ம அதுக்காக நம்ம ஃபாஸ்டிங் இருந்து தேவன்கிட்ட வந்து இதை செஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது நல்லதுதான். ம், 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 ம். ஓகே, அந்த ஓகே. மேல் கட்டிடங்கள் நல்லபடியா நான் கட்டணும், பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல். ஸோ அப்ப நம்ம யோசனை என்னதுன்னா, இந்த வேறே சிந்தை உள்ளவனா இருக்கிறதுனா, பூமிக்குரிய மக்கள் பூமியை நோக்கி கேட்கறாங்க. ஆனா கேக்குறாங்க. நம்ம சிந்தை என்ன இருக்குன்னா, ஆமா. நான் அவருக்கு என்னை அழைச்சிருக்கீங்க நீங்க, அதுக்கு நான் எப்படியாவது பாத்திரவனா மாறணும். மாறணும். பரம காணான் எப்படி காலை வந்து என்னதுன்னா அந்த காணானுக்கு போகணும். ம். ஓகே, அதை நோக்கிதான் அவர்களுடைய எண்ணம் இருந்தது. இங்க சாப்பாடு எனக்கு கிடைக்கல, எனக்கு என்ன இந்த மண்ணா தான் கொடுக்குறீங்க, இல்லைன்னா எனக்கு என்ன அங்க நான் எகிப்துல வந்து நான் பூண்டும் வெங்காயம் நான் சாப்பிட்டேன், அந்த மாதிரிலாம் இவங்க சொல்லவே இல்லை இவங்க. இல்லவே இல்ல. ஆமா, ஆமா. ஓகே, சோ ஓகே. அப்ப இவங்க சிந்தை எல்லாமே அந்த காணான் நோக்கி தான் இருந்தது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன இருக்கான், பரம காணான், பரமக்காரன். பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசு சகோதரர்களே. இது இருந்தா தான் நம்ம வந்து அந்த சிந்தை உள்ளவங்களா இருக்கும். அதுக்காக நீங்க ஃபாஸ்டிங் பண்ணீங்கன்னா அது நல்லது. நல்லது. ஓகே, ஓகே, ஓகே. அப்படி ஓகே, இருந்தாலுமே நீங்க நான் சொன்ன மாரி இந்த அஸ்திபாரம் பேஸ் இத கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருந்தா அது வேல்யூ நல்ல எஃபெக்டிவா இருக்கும் இல்லைன்னா அதுதான். ஆண்டவர்ட்ட நெருங்கி அதுக்கப்புறம் தான் அது வந்து வேல்யூ. வேல்யூவே. ஆமா. ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அது சும்மா ம், ம். உடலை பேணி நீங்க சொல்லுங்க காத்துக்கிறதுக்கான நம்மள காரியம். திருப்திப்படுத்திக்கிறதுக்கு அதுக்கு தான். ஆமா, நம்மளை திருப்திப்படுத்திக்கிறதுக்கான காரியம். ஓகே, அதே நேரத்தில் நீங்க இது ஞானஸ்தானம் எடுத்துட்டு பேர் கூட நீங்க ப்ரே பண்ணும்போது நம்ம குடும்பத்துக்காக எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணும்போது அது நம்மளை திருப்தி பண்றதுக்காக தான் ப்ரே பண்றோம். ஓகே, ஏன்னா தேவன் ஏற்கனவே உங்களுடைய விஷயங்களை வந்து அறிந்திருக்கிறா சொல்லி. கொடுத்திருக்கிறவருக்கு போஷிக்க மாட்டாரா? அவருக்கு தெரியாத அவருடைய காலம். அதான் அங்க பாக்குறோம். அதுதான் கரெக்ட். ஓகே. அப்புறம் இன்னும் ஒண்ணே ஒண்ணுண்ணே. அது இப்போ ஒருவேளை அது பிறகு எதுவும் வருமான்னு சொல்லுங்க. பிறகு இது பாடத்துல அந்த வெளிப்படுத்தல் 7 கேட்டேனான்னு தெரியல. 7:9 தேவனுக்கு முன்னாடி நிக்கிற திரளான கூட்டம் சொல்லி ஒரு குரூப் வராங்களாண்ணே. ஆமா, அது அத பத்தி எதுவும் கிளாஸ் வருமா? இல்ல அது ஃபியூச்சர் கிளாஸ்ல பார்க்கலாம். ஆனா சும்மா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வந்து அது வந்து சபையை வெளிப்படுத்தல் பத்தி 22 சொல்லியிருக்கா இல்ல வேற யாரை பத்தி? வெளிப்படுத்தல் 22 பாக்குற நீங்க வந்து உலக மக்கள் திரளான கூட்டம் சொல்றது. ஓகே, ஓகே. ஓகே, ஓகே. ஓகே, வெளிப்படுத்தல் 22ல வர்ற மக்களா? என்னதுன்னா இந்த மனுஷர்கள் மத்தியிலே தேவனோட வாசத்தலம் இருக்கு 21ல சொல்லுவாங்கல்ல, ஆமா, மனுஷர்கள் ஆமா. மத்தியிலே. ஆமா, ஓகே, ஆமா. அது எல்லாமே பாத்தீங்கன்னா உலக மக்களை வந்து சொல்றது பார்க்கணும். உலக மக்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வராங்க பாத்தீங்களா, ஆமா. எல்லா சகல தேசத்துல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுந்து வராங்க, அவங்கள சொல்றதா இருக்கு சொல்லி. அது 7 மேல ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சபையை பத்தி பேசுறாங்க, ஒரு கூட்டத்தார. அந்த அதுக்கப்புறம் 7 அதிகாரத்துல சொல்றீங்களா? வெளிப்படுத்தல் 7ஆ? ஆமா, வெளிப்படுத்தல் 7ல சொல்றது வந்து அதுதான் கேட்கிறேன். வெளிப்படுத்தல் 7:9ல சொல்றது திரளான ஜனங்கள் முன்னாடி வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆமா, அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அதுக்கு மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1,40,000 சொல்றது வந்து சபையை சொல்றாங்க. ஓகே, அதான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை வந்து குறிக்கிறாங்க. அதனால 12 கோத்திரத்தை வந்து கோட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஓகே, ஓகே. அது பரலோகத்துக்கு போறவங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தபடி ஓகே. பரலோகத்துக்கு போறவங்க இருந்தாங்கன்னா ராஜ்யம் வந்து என்னது, ஆளுகை செய்றவங்க மேல போடுறாங்க. ஆமா. பூமியில மக்கள் வேணும். ஆமா. ஓகே, அந்த மக்கள் தான் திரளான கூட்டம். ஓகே, 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 ஓகே. ஓகே, குருத்தோலை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். ஆமா. ஆட்டுக்குட்டி சிங்காசனம். சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். சிங்காசனமும் ஆட்டுக்குடிய சிங்காசனமும் எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 21, 22ல படிக்கிறோம் பாத்தீங்களா? புதிய புதிய எருசலேம் அவரு ராஜ்யத்துல. ஓகே, அங்க இருந்து என்னதுன்னா வருஷம் என்ன பண்ண இவங்க வந்து எல்லா பட்டணத்துல இருக்கவங்க போகணும். ஓகே, ஓகே. கடைசியில டெஸ்ட்ல வெற்றி பெற்று வின்னாகிறவங்க தான் என்னதுன்னா இவங்க எல்லாரும் ஜீவனை பெறவங்க. ஓகே, ஓகேண்ணா, ஓகே. ஓகே, அப்ப 2 விஷயம் தான் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு பரலோகம், இன்னொன்னு பூமி. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? பரம அழைப்பு வந்து சபை கொடுக்குறோம் சொல்லிட்டு. சபைக்கு. ஆமா, ஆமா. மிச்ச வேற எல்லாருமே எங்க வராங்க? பூமியில உயிர் பூமிக்கு.
ஓகே, அவ்வளவுதான். ஓகே, ஓகே, ஓகே. ஓகேண்ணே. ஓகே. அப்ப இந்த கவுண்டிங் நீங்க நம்ம 1,44,000 பேர் வந்து இஸ்ரவேலர பத்தி சொல்லப்படல. இஸ்ரவேலர் பத்தி சொல்ல வரல. அதனாலதான் வந்து ரோமர் இஸ்ரவேலர குறிக்க 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆமா. காட்டு ஒலிவு நம்ம ஒட்டப்பட்டிருக்கோங்கிறத பத்தி வரும். அதுவாண்ணே? ஒட்டப்பட்டிருக்க சொல்லி சொல்லுவாங்க. ஆமா. ஆஹ் இத வேணா படிங்க. ஆ. ரோமர் 11 சில போடப்பட்டிருக்க. 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆ. 9ஆம் அதிகாரம் 7ல இருந்து 6ல இருந்து 7ல இருந்து படிங்க. ஆ. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே, அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். ஓகே. மாம்சத்தில் வந்து பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் சந்ததியாக இஸ்ரேல் மக்கள். ஓகே. ஆமா. ஆனா வாக்கு தத்துவத்தின்படி வந்தவங்க தான் யாரு? அவருடைய சந்ததி. அவருடைய சந்ததியா. அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்து ஆவி வாக்குத்தத்தத்தின்படி இயேசு கிறிஸ்து மூலமா வந்த ஆள் யார் சொல்லி பாத்தீங்கன்னா சபை. இயேசு கிறிஸ்து சபை, இவங்கதான் வாக்குத்தத்தம் சொல்லி போடுறோம். அந்த சந்ததி தான் வந்து பாத்தீங்கன்னா சபை சொல்லி இஸ்ரேல் சொல்லி போடுறோம், மெய்யான இஸ்ரேல் சொல்லி போடுறோம். ஓகே, ஓகே, ஓகே. அதனால தான் நீங்க 6ல இருந்து படிங்க. சாரி. தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. வம்சத்தார் யாரும் இஸ்ரவேலர் அல்லவே. ஆமா. சொல்லிட்டு அப்புறம் படிங்க. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே, அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். ஓகேவா? இதான் அவங்க சொல்ல வராங்க. அவங்க சொல்ல வர்றது லிட்டரல் அங்க இஸ்ரேல் போட்டிருந்தாலும், அங்க இஸ்ரேலோடைய நம்பர்ஸ் போட்டிருந்தாலும், அது மெய்யான இஸ்ரவேலர்களுடைய அந்த மாம்சீக சந்ததி கிடையாது சொல்லி பார்க்கிறோம். அது வாக்குத்தத்தத்தின் சந்ததியை பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னானே இந்த கவுண்டிங் சொல்லும்போது இடையில நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச தஞ்சாவூர்ல இருக்கும்போது ஊழியத்துல ஒரு தம்பி அவன் சொன்னது, ஆனா நான் கேட்டேன், கொரியன்லயோ ஏதோ ஒரு இடத்துலயோ இந்த கவுண்டிங் ஃபில் ஆயிருச்சு, ஸோ தேவன் எடுத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போதனை நினைக்கிறேன். அது அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணலாமா? அப்ப நம்மலாம் கைவிடப்பட்டுருவோமோ அப்படிங்கிற இது வந்துருச்சு. என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா வந்து இந்த என்னதுன்னா இந்த சபையோட எண்ணிக்கை வந்துருச்சுன்னா, ஓகே, ஒட்டுமொத்த உலகமும் வந்து முடிஞ்சிடும். எதுக்காக காக்கப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா சபையோடைய கம்ப்ளீஷனுக்காக தான். ஓகேவா? இப்ப எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷத்துக்கு பலி கொடுத்துட்டாரு? ஓகேவா? அப்பயே தேவனோட ராஜ்யம் வந்திருக்கணும். கரெக்ட் தானே? ஆமா, வந்திருக்கணும். ஏன் 2000 வருஷம் வரல? ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்னது ஆதாம் ஈடு பலி கொடுத்துட்டாரு, முடிஞ்சிச்சு. கொடுத்த உடனே என்ன வந்திருக்கணும்? அடுத்தது எல்லாமே திருப்பி கொடுத்துருக்கணும். ஆனா எதுக்காக வரல சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு தேவன் என்ன பண்றாரா, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து செலக்ட் பண்றாரு. ஓகே, அவங்க தான் சபை. ஓகே, அவங்களை குறிச்சு என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க சபையும் கிறிஸ்துவும் சேர்ந்து எல்லாத்துக்கும் தலைவராகணும், ஆளுகை செய்யணும். இதை பத்தி நம்ம கிளாஸ் 7ல பார்ப்போம், 7வது கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஓகே, ஓகே. தெளிவா நம்ம பார்க்கலாம் அதுல. ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, சபைக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2000 வருஷமா உலகம் ஓடிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் சென்னை நகரமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு நாடா இருக்கட்டும், ஓகே, அமெரிக்காவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்தது காரணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சபைக்காக தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பாபிலோனை நான் உன் நிமித்தமாய் எழுவ பண்ணினேன். நான் சைரஸ் ராஜாவை நீ என்னை அறியாதிருந்தும் யாக்கோபின் நிமித்தம் நான் என்ன பண்ண உன்னைய அழைத்திருந்தேன்னு சொல்லி சொல்றேன். யாக்கோபு யார்? இஸ்ரேல். அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நிமித்தம் என்ன பண்றாரு, ஒரு ராஜ்யத்தை எழுப்புறாரு, ஒரு ராஜ்யத்தை அழிக்கிறாரு. யார் நிமித்தம்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்கள் நிமித்தம். ஓகேவா? அப்போ இந்த உலகம் ரன் ஆகுறது எதுக்காக சொல்லி பாத்தீங்கன்னா, சபைக்காக தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஓகே.
இதை நம்ம ஆழமா நம்ம பார்க்கலாம். அதை நிறைய ஆ. எக்ஸாம்பிள் வச்சு ஓகே, ஓகே. ஒரு நகரம் வரதா இருக்கட்டும், ஒரு எடப்பாடி ஆட்சியா இருக்கட்டும், இல்லைன்னா இவருடைய ஸ்டாலினோட ஆட்சியா இருக்கட்டும், சரி. எதா ம். இருந்தாலும் தேவனுடைய நோக்கம் என்னதுன்னா இவங்கள வச்சுதான் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. இவங்க இல்லைன்னா அது நடக்காது. அதுதான் முடிஞ்சிச்சு கதை. ஓகே, மேபி நம்ம உலகத்துல தெரியாம கூட இருக்கலாம். ஆனா ஆ. சபையை வச்சுதான் தேவன் எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு இருக்காரு. ஓகே, தெரிந்து செயல்படுத்தி கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம். ஓகே, நம்ம வந்து ம். மறைமுகமான ஒரு ஆட்களா இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆ. ஆனா ஒரு டைம் ஓகே. வரும்போது எல்லாருக்குமே தெரிய வரும் உலகத்துக்குமே. ஓகே, இவங்க தான்ப்பா இயேசு கிறிஸ்துவோட கூட ஆளுகை செய்யறவங்க சொல்லிட்டு. ஓகே, ஆளுகை செய்யறவங்க எலெக்ஷனுக்காக ஓடி ஓடி பிரச்சாரம் பண்றாங்க. அதெல்லாம் பண்ண வேண்டியதில்ல. என்றென்றைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்களாம், ராஜ்யத்துல இருப்பாங்க. இருப்பாங்க. ஆமா. ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த 2000 வருஷமா எதுக்காக வெயிட் பண்றாங்கன்னா, இந்த ஆளுகை செய்யறதுக்கான ஆட்களை வந்து தேவன் வந்து புடமிட்டு சொதித்தறிந்து பொன்னை ஆ. புடமிடுறது போல ஆ. அவ்வளோ டைம் கொடுத்து பொறுமையா இருந்து நம்மளை வந்து தயார்படுத்துறாரு. ஓகே, ஓகே, ஓகே. இதை சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்மைக்காக வாழாதபடிக்கு அவர் ஆ. சித்தம் என்னதுன்னா அங்க நம்ம ராஜ்யத்துல அவர் கூட இருக்கணும்னு சொல்றதுதான். ஓகே, ஆளுகை ஆமா. செய்யறதுக்கான கிறிஸ்துவோட சேர்ந்து. ஓகே. அப்போ அதுக்கேற்ற ஊழியம் ஆட்களை நம்ம மாறணும். ம். ஓகே, அதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். அது சரியா புரிஞ்சுக்கிட்டு ஓகே, ஓகே. என்ன பர்பஸ், தேவன் என்னை உண்டாக்குன பர்பஸ் என்னது, எதுக்காக நான் என்னை அழைச்சிருக்காரு சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு உலக ம். மக்கள் கண்டிப்பா உலகத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஓகே, ஆமா, சாப்பாடு, ஆமா. உணவு, ஆஹ், வேலை, படிப்பு, அந்த மாதிரி சொல்லி ஓடிட்டு இருப்பாங்க. முதலாவது என்ன, தேவனோட ராஜ்யத்தை நீதி தேடுங்க. ஓகே, ஆ. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஒரு அடைக்கலன் குருவிக்கு வந்து என்ன சாப்பிடணும்னு சொல்லி நான் கொடுக்கறது இல்லையா, குடுக்கறது இல்லையா? தெரியாம ஆமா. தேடுதா. ஓகே, நான் கொடுக்குறேன்ல, அதை காட்டில நீ என்ன மனுஷன், நீ விசேஷமானவன். நேசித்தவர். இதான் நான் ஆமா. வந்து உலகத்துக்கே தலைவனா உண்டாக்குனேன், ஆளுகை செய்ய ஆமா. சொல்லிட்டு. ஓகே, ம். அதுக்கே நான் பிழை போட்டுறேன்னா, சாப்பாடு கொடுத்தனா உன்னை பாத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. இருக்க ஓகேவா? மாட்டாங்க. ம். அதனால நம்ம சபை அழைப்பு இந்த டைம்ல என்னன்னு சொல்லி நம்ம உணரணும். இது இந்த டைம் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, இது அப்புறம் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள்லாம் எதிர்பார்த்தாங்க நம்மளுக்கு கிடைக்காத சொல்லிட்டு, அவங்களுக்கு கொடுக்கல. ஆ. ஓகே, இல்ல. அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு, இவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம படிச்சோம்ல, நம்ம விசேஷத்த நம்ம. ம். விசேஷித்த நன்மை. இவங்க ஆ. வந்து ஆராய்ந்து பார்த்தார்கள், அதெல்லாம் அவங்களுக்கு இல்ல, நம்மளுக்கு தான் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா சபை வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, ஓகே, உலகம் ஓகே. முடிஞ்சிடும். ம். ம். உலகம் முடிஞ்சிச்சுன்னா இயேசு கிறிஸ்து வந்த உடனே என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எலெக்ட். ஆமா. அவங்க தான் தெரிந்து ஃபர்ஸ்ட் கொள்ளப்பட்டவர்கள், வார்த்தை பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள். அவர்களை என்ன பண்றாருன்னா நாலாபுறத்துல இருந்தும் தூதர்கள் என்ன பண்றாங்க, கூட்டி சேர்க்கிறாங்க. சேர்ப்பார். கூட்டி ஆமா. சேர்த்து அவர் கூட கொண்டு போயிடுறாங்க. பின்பு என்ன ஆகுது, உலகம் இவங்க மாத்துவாங்க. ம். அழிவு, ஃபுல் டிஸ்ட்ரக்ஷன், அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டது. ஏரியாக்கா வைக்கப்பட்டிருக்கு. ம். அழியுது. ஓகே. அப்புறம் தான் புதிய வானம் புதிய பூமி வருது. அப்போ புதுப்பிப்பு உயிர் தெழுதல் நடக்குது சொல்லி உயிர் தெழுதல். ம். இதான் பேட்டர்ன். ஓகேவா? ஓகே, ஓகே, ஓகே. அப்போ இவங்க சொல்றபடி முடிஞ்சிச்சு சொன்னாங்கன்னா இந்நேரத்துக்கு உலகம் என்ன இருக்கணும், அழிஞ்சிருக்கணும். அழிஞ்சிருக்கும். ம். ஓகே, கரெக்ட். இன்னும் அழியல. இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா? வரல. இல்ல, வரல. இன்னும் யார் அழுகி செஞ்சுட்டு இருக்கா? சாத்தான். ம். ஓகே, அவன சாத்தான் கட்டப்பட்டிருக்கும். கட்டவும். ஓகே, ஸோ நம்ம அந்த புரிதலுக்குள்ள வரும்போது எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகே, ஓகே, ஓகே. நம்ம எதை குறிச்சு நம்ம பயப்பட தேவையில்லை. ஓகே, ஓகே. அதனால தான் சொல்றாருல, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பாருங்கள். ஆமா. அதான் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16 பேரும் இருந்தாலும் அது ஒண்ணு அணுகாது. சரிப்பா. ஓகேண்ணா. ஆனா டீட்டெயிலா நம்ம வந்து 7வது கிளாஸ்ல 8வது கிளாஸ்ல பார்க்கலாம் சபை பத்தி. ஓகே, சரி. அதோட மேன்மைகள் பத்தி நம்ம பார்க்கலாம், என்ன பண்றாரு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஓகே. ஜஸ்டா நம்ம பார்க்கறது என்னன்னா 2000 வருஷமா காட் வந்து இந்த சபையை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அத கிறிஸ்துக்கு ஏற்ற அந்த மனவாட்டியா வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. அதுதான். ம், ம், ம். ஓகே, ஆளுகை ஓகேண்ணா. செய்யுது. ஓகே. அது முடிஞ்சிச்சுன்னா உலகம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ம், ம். இந்த ட்ரைனிங் முடிஞ்சிச்சுன்னா. ம். ஓகே, ஓகே, ஓகேண்ணா. சரிங்கண்ணா. சரிப்பா. ஓகே, ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. நீங்களே ப்ரே பண்ணுங்க. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாள் வேத பாடங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ நீங்கள் ஓரளவு வேதத்தில் உள்ள வார்த்தைகள் சில நேரங்களில் ஒவ்வொரு கமாக்குனாலும் ஒவ்வொரு முக்கியத்துவம் உண்டு. அதை அவங்க சில தெரியாமல் எழுதியிருக்கலாம். ஆனாலும் அதை மூல வார்த்தைகள் இருந்து இல்லை நீங்கள் ஆண்டவரே ஆவியானர் அதன் மூலமாக என்ன கற்றுக் கொடுக்கறதுக்கு சித்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி யாருடைய இருதயத்தை ஏவுறீங்களோ அவங்க தான் ஆராய்ந்து அதை புரிஞ்சு கொண்டு அதில் கட்டப்பட முடியும்ப்பா. மேற்புறமாக அது வாசித்து போகிறதுனாலையும் அர்த்தங்கள் மாறலாம். ஆனால் நீங்கள் என்ன நடந்தது, நிகழ்வு நடந்தது கரெக்டாக ஆண்டவரே எழுதி வச்சுருக்கீங்களோ அதை நாங்கள் தேடி ஆராய்ஞ்சு கம்பேர் பண்ணி
சரியான சத்தத்தை புரிந்து கொண்டு நடக்க கற்றுக் கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய மனதில் எங்களுடைய சிந்தைன்னு சொல்லும்போது முழுமையா ஆண்டவரே எங்கள் யோசனை சிந்தனை எல்லாமே எங்கள் செயலிலும் நாங்கள் உமக்கு ஏற்றபடி வாழ்வதற்கும் நீங்கள் விரும்புகிற ஆண்டவரே அந்த உண்மை நீதியின்படி உம்முடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நீங்கள் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபைக்காக கொடுக்கப்பட்ட அந்த பிரத்யேக அழைப்பில் நீங்களே எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே உம்முடைய ஆளுக்குள்ளே வரும்போது உம்முடையவர்களாக நாங்கள் இருப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு ஏற்றபடி நாங்கள் நாளுக்கு நாள் கட்டப்படுறதுக்கு நீங்கள் கொச்சு கொடுங்க ஆண்டவரே. அண்ணனையும் உங்கள் சமத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இன்னும் ஆண்டவரே வர இருக்க நாளுக்குரிய கிளாஸ்க்காக ப்ரிப்பராகி தெரியாமல் சொல்வதற்கு அதை ஆண்டவரே திறந்த உள்ளத்தோடு ஆண்டவரே அதை உள்வாங்கி அதன்படி நடக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஆமாம். தேங்க்யூ அண்ணா. ஓகேப்பா, தேங்க்யூ. ஓகே. பார்க்கலாம். பாய். ஓகே, நான் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்கண்ணா, நான் பார்க்குறேன். ஓகே. சரிங்க.